வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனின் இயக்கம் அணுவாற்றல். அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் கருத்துணர்த்தி கடல் மூர்த்தி கருவாம் ஞான கொண்டனை மெய்யுணர் எழுப்பி மெய்யுணர் எழுப்பி குறித்து அறிவித்த குருவே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். குருகீர்கள் இந்த நெடிய காலை பகுதியில் இந்த நல்ல வகையான அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் சார்பாகவும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி எல்லாருமே துரியாதீத தியானம் அப்படின்றதை செய்யணும். தெரிஞ்சவங்க அதை செய்யலாம். தியானம் தெரியாதவங்க எந்தெந்த நிலையில எப்படி எடுத்துட்டீங்களோ அந்த நிலையிலையும் சமர்ப்பிக்க வேண்டும். புதிதாக வந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கைகளை போட்டு கண்களை மூடி நேராக உட்கார்ந்து மனதான மூச்சு காற்றை வைக்க வேண்டும். மொபைல் செல்லால் கம்பல்சரியாக சுவிட்ச் ஆஃப் செய்து வெயிட் பண்ண வேண்டும். இப்பொழுது நாடி சுத்தி என்பதை அதில் செய்யலாம். அடுத்ததாக கண்டவட சுத்தி மூலாதாரம் ஆகலை மூச்சு மூலாதாரத்திற்கு ஆகலை வேணும். மூச்சை விட்டுக்கொண்டே ஆகலைக்கு மூலாதாரம். இது போல ஒரு 5 நிமிடங்கள் தொடர்ந்து செய்யும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்புகிறார். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் இந்த அறிவித்திருப்போர் நிறுவனம் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பினார். அருள் பேராற்றல் நம் உடலிலே வீடு அலைகளையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் நம் உடலிலே வீடு அலைகளையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் நம் உடலிலே வீடு அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும்
எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், அன்னைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாந்தி மகிழ்ச்சிகளுக்கு வணக்கம். நவம் துரியாதீதம் அதை கொண்டதாக பாடலோடு பாடி ஆரம்பிக்கலாம். இறை நிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாயிருக்க நிலை நிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மற்றும் உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். காணும் தெய்வம். இப்பொழுது ஆகம கட்டத்தில் தவம் தொடங்குவோம். இந்த இனிமையான நல்ல தினத்திலே ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய அணவலக்கலை என்னும் மாபெரும் பொக்கிஷத்தை நம்முள்ளே நன்கு உணர்ந்து கொள்வதற்கான அரியதொரு வாய்ப்பாக நம்முடைய சிறப்பு பேராசிரியராக இருக்கக்கூடிய சௌமித்திரன் பொன்னி தம்பதியினுடைய இருநாள் நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கும் இருவால் மெய்யுணர்வு சான்றோர் பெருமக்களையும் ஒசூர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாக இனிதாக வரவேற்று ஆசான் அருள் தந்தை அவர்களுடைய கவிகளை ஐயா அவர்கள் வருவதற்குள்ளாக சிறிது நேரம் அந்த கவிகளை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம், போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவில், ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதிப்பிழந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தார், மதிப்பிழந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தார். மாலெறியும் உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும்,
பொது விதியாம் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்து அமல் செய்வோம். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், உலகுக்கு வேண்டும். மணவளக்கலையின் மூலமாகவே புதியதொரு பண்பாடு இந்த சமுதாயத்திலே மலர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலேயே அருட்தந்தை அவர்கள் மணவளக்கலை அன்பர்களாகிய நம்மைத்தான் இந்த உலகம் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அத்தகைய ஒரு பண்பாட்டு கல்வியாக நம்முடைய மணவளக்கலை நமக்கெல்லாம் அருளியிருக்கின்றார்கள். அடுத்ததாக நாம் மணவளக்கலைக்கு வந்ததனுடைய நோக்கத்தை பற்றி அருட்தந்தை அவர்கள் கூறிய ஞான கவியிலே, தீயவினை பதிவுகளை திருத்தி போகி, தீயவினை பதிவுகளை திருத்தி போகி, தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும், தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும், தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும், தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும், தொழில்களையே கடமையென தேர்ந்து செய்து, மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து, மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து, மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்கும், மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்கும், நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும், நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகம் ஆகும், நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகம் ஆகும். தீயவினை பதிவுகளை திருத்தி போகி, தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தலைவரும் ஓசூர் மண்டல செயலாளருமான பேராசிரியர் அருள்நிதி ஜெய்சக்தி அவர்கள் அன்புடன் கேட்டுக்கொண்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விடுவித்த குருவே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை உலக மக்கள் அனைவரும் உச்சரிக்க செய்த உத்தமர். வையகத்தில் உள்ள அனைவரும் உய்வதற்குரிய வழிமுறைகளை எளிய முறையில் வகுத்துக் கொடுத்த பாமரர் ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்து கூறுவதில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்த மெய்ஞான போதனர். உலகத்தார் உள்ளத்தில் இறங்கியே பெற்ற வேத விற்பனர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களின் சார்பாக இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சான்றோர் பொருட்களையும் வாழ்த்து என் வரவேற்புரையை தொடங்குகிறேன். வாழ்த்துக்கள். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்க வருகை புரிந்துள்ள இந்த அரங்குக்கு ஒரு பெருமை சேர்த்துள்ள ஆயாறு அரங்காவலர் எஸ் அரங்கதுரைராஜ் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். தருமபுரி மாவட்டத்தில் மதர் இந்தியா ஃபார்ம் என்ற அமைப்பை உருவாக்கி சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் ஆர்கானிக் முறையில் விவசாயத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் பழ வகைகள், காய்கறிகள், சிறுதானியங்கள் ஆகியவற்றை விளைவித்து உலகம் முழுவதும் அதை ஏற்றுமதி செய்து இந்தியா உலக அளவில் விவசாயத்தில் முதலிடம் வகிக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் வசிக்கும் பகுதியில் சுமார் 1000 விவசாயிகளை 4500 ஏக்கர் அளவில் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தயாரித்து நல்ல முறையில் அவர்கள் பயன்பெற தேவையான உதவிகளை தன்னலம் மாறாமல் சமுதாய சேவை செய்துள்ளனர். இப்பேற்பட்ட
இம்மாபெரும் மனிதர் உலக சமுதாய சேவா சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தேவையான உதவிகளையும் உறுதியும் செய்து வருகிறார். மனவளக்கலை பயிற்சிகளை தவறாமல் செய்து உடல் நலத்தையும் பராமரித்து வருவார். அவர்களை உங்கள் சார்பாக வருக வருவென வரவேற்கிறேன். தலைமை உரை ஆற்ற வருகை கொண்டிருக்கும் ஒசூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவி அவர்களை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். 25 ஆண்டுகளாக இந்த மனவளக்கலையில் தன்னை இணைத்து தொண்டாற்றி கொண்டிருப்பவர். பொறுமையின் சிகரம், அன்பின் எல்லை, தலைமை பொறுப்புக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் தன் பணிகளை சேவனே செய்து வருகிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கடந்த வாரத்தில் நடந்த 2வது 3வது கலவிழா எவ்வளவு சிறப்பாக செய்து முடித்தார் என்பது தங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. இத்தகைய பெருமைக்குரிய கலாராணி அவர்களை வருக வருகவன உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். மன்னனும் மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கியின் மன்னனின் கற்றோர் சிறப்புடைய மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்னும் மொழிக்கேற்ப தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பல வெளிநாடுகளுக்கும் சென்று நம் மகரிஷியின் கருத்துக்களை நுணுகி ஆராய்ந்து அதிலுள்ள பொக்கிஷத்தை நம் போன்றவர்களுக்கு எளிவாக விளக்கி இந்த சமுதாயத்திற்கு சிறந்ததொரு சேவையை செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் சவுமித்திரன் ஐயா அவர்களையும் அவருடன் இணைந்து பெண் இனத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் இந்த தொண்டில் ஈடுபட்டு வந்திருக்கும் பொன்னி சவுமித்திரன் அம்மா அவர்களையும் வருக வருக என சுகமாக வரவேற்கிறேன். அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. பேராசிரியர் சவுமித்திரன் ஐயா அவர்கள் தன் வாழ்க்கை துணையாகிய பொன்னி சவுமித்திரன் அம்மா அவர்களுடன் இணைந்து கடந்த 18 வருடங்களாக தங்களை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மனவளக்கலை மிஷன் கல்வியில் இருவரும் முதுகலை பட்டம் பெற்றவர்கள். இருவரும் சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் மற்றும் பரமக்கலை வேதங்கள் பயின்றவர்கள். பிராணாயாமம் பயிற்சியை ஆராய்ச்சி செய்து அதன் பலன்களை இந்த உலகுக்கு எடுத்துக் கூறுபவர்கள். சவுமித்திரன் ஐயா அவர்கள் தனியார் துறையில் 32 ஆண்டு காலம் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று முழு நேரமும் தன்னை தொண்டுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள். பொன்னி சவுமித்திரன் அம்மா அவர்கள் சாப்ட்வேர் இன்ஜினியர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஐயா அவர்களிடம் இணைந்து முழு தொண்டு செய்து வருகிறார்கள். தன் சொந்த வீட்டிலேயே கடந்த 12 வருடங்களாக மனவளக்கலை மன்றத்தை நடத்தி வருகிறார்கள். சென்னைக்கு பெங்களூர் செல்லும் சாலையில் பூவிருந்தலை அடுத்த அகரம் மேல்புரி கிராமத்தில் சுமார் 4000 பேருக்கு மனவளக்கலையை இலவசமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் ஐயா அவர்கள் ஆலியார் ஜூம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த ஜூம் நிகழ்ச்சியில் அடிக்கடி அவர் உரையாற்றுவார். அந்த உரையாற்றும் போது பார்த்தீங்கன்னா 700 பேர் 800 பேர் கலந்து கொண்டு பயனாற்றுவார்கள். கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நேரமே இல்லாமல் போயிட்டே இருக்கும். ஆலியார்லேயே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க டைமை. 12:30 மணிக்கு ஆலியார் ஜூம் நிகழ்ச்சி அப்படியே க்ளோஸ் ஆகும். ஆனால் ஆலியார் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சவுமித்திரன் ஐயா கலந்து சொல்கிறாருன்னா உலகம் முழுவதும் கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஆலியார்லையும் இந்த ஜூம் நிகழ்ச்சியை டைமே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பெருமைக்குரிய ஐயா. இத்தகைய சிறப்புகளை வாழ்ந்த ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பாக வருகிற இருக்காரம் கூப்பி வரவேற்கிறேன். மற்றும் ஃபவுண்டேஷன் தான் பில்டிங் நிற்கணும். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கே ஃபவுண்டேஷன் நீங்கள் தான். இவ்வளவு பேர் வருகை கொடுத்துள்ளது மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த வழியில் ஆர்சி சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் நிரம்பி வழியும். என் மனசார சொல்கிறேன், அந்த கூட்டம் நம்ம மனதில் நிரம்பி வழியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் அந்த கூட்டத்தில் பார்த்துட்டு போவேன். ஏன்னா 4 மாடி கட்டியாச்சு, கூட்டம் இல்லாத கட்டணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு விலையை தான் இந்த நிகழ்ச்சிகள் இனிமேலும் கண்டிப்பாக தொடரும். இந்த பல்வேறு பணிகளையும் தொடர்ந்து ஆன்மீகத்தில் மேன்மை பெற வேண்டுமென ஆவலோடு பல்வேறு ஊர்களில் இருந்து சிரமம் பார்க்காமல் வருகை புரிந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் இருகரம் கூப்பி வருக வருக வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். வாழ்க வேதாந்திரியம். குருவே துணை. இன்றும் நாளையும் நடைபெறவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதற்காக சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அருள்நிதி சௌமித்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அருள்நிதி பொன்னி சௌமித்திரன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை உரை வழங்க உள்ள அருள்நிதி அரங்கதுரைராஜ் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய அருள்நிதி ஜெயசக்தி ஐயா அவர்களுக்கும் நன்றி உரை வழங்க உள்ள அருள்நிதி சின்னசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அறக்கட்டளையினுடைய நிர்வாக குழுவினருக்கும் அனைத்து நிலை ஆசிரியர் பெருமக்களுக்கும் அறங்காவலர்களுக்கும் மற்றும் பெங்களூர், கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், பாப்பாரப்பட்டி, மாரண்டஹள்ளி, பாலக்கோடு என பல ஊர்களிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் முதலில் என்னுடைய பணிவான காலை வணக்கங்களை வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சௌமித்திரன் ஐயாவும் பொன்னியம்மாவும் 2 பேரும் கணவன் மனைவியார் என்று இந்த மனவளக்கலை சேவை செய்வதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஐயா அவங்களும் அம்மாவும் ஒரே மாதிரி, அதாவது இயற்கை வைத்தியம், பருவக்கலை, சித்தர்கலை, பிராணாயாமம், அப்படி எல்லாமே உபநிஷத்துக்கள், வேதங்கள் இதை எல்லாமே கற்று தேர்ந்தவர்கள். நமது ஆசான் வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த பயிற்சி முறைகளை அவர்கள் கற்றுத் தேர்ந்த அந்த கலையோடு ஒப்பிட்டு விளக்க உள்ளார்கள். அது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பல விதத்தில் இருப்போம். இப்போ புதுசாக மனவளக்குள்ள நுழைஞ்சவங்க இருப்போம், ஓரிரு ஆண்டுகள் ஆனவங்க இருப்போம், 4-5 ஆண்டுகள், 10, 15, 20 வருஷம் ஆனவங்க கூட இந்த மனவளக்கலையில் இருப்போம். நம்ம பயிற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஐயாவும் அம்மாவும் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் நமக்கு இந்த பயிற்சியை இன்னும் ஆழ்ந்து செய்வதற்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற உறுதியை என்னால் கொடுக்க முடியும். அதனால இதை நாம் அமைதியாக இருந்து கவனமாக கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நம்ம அறக்கட்டளையின் அறங்காவலரும் ஆழியார் அருவி திருப்பதியின் அறங்காவலருமான அரங்க துரைராஜ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே எல்லாருமே வரவேற்பு வழங்கிட்டாங்க. இப்போ சௌமித்திரன் ஐயா, பொன்னியம்மா அவங்க நேரில் நான் சந்திக்காம கூட கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாள் தான் ஆச்சும் அவங்களுடைய ஸ்பீச்சை யூடியூப்லேயும் நெட்லாம் கேட்பேன். அது இந்த கோவில் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கேட்பேன். ஏதோ ஒரு நிகழ்வு ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் பேசிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க எதுவுமே எனக்கு அறிமுகமானவங்க. அதாவது நேரில் பிசிக்கலாக அறிமுகமானி கூட ஆத்மார்த்தமாக இந்த சோல் டு சோல் அறிமுகமானவங்க. எங்கள் துணையாக அதை மாதிரி கேட்பாங்க. ஏற்கனவே நம்ம நிகழ்வு 30-40 காரணங்கள் 1 ஹவர் லேட் ஆயிடுச்சு. நான் 1 மணி துளி கூட வேஸ்ட் பண்ண விரும்பல அவங்க நேரத்தை. புரியுதுங்களா? சுருக்கமாக இது ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு நாளைக்கும் இந்த நாட்கள் 2 நாள் அவங்களுடைய ஸ்பீச்சை கவனமாக கேட்டு அதை உருண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒரு காலம் இந்த 2 நாட்கள். ஆகவே 1 மணி துளி கூட கேட்காம அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன இருக்கிறதான் சொல்கிறாங்க. வேதாந்தி மகரிஷி சொன்னதை ஆராய்ச்சி பண்ணி அது இன்னும் அதை ஒரு தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்து தான் அவங்க வந்திருக்காங்க. ஆகவே உங்களை எல்லாத்தையும் இன்னொரு கேட்டுக்கிறேன், கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறிடும் 2 நாள். அதே மாதிரி கலாநியம்மா ஐயா அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு நேரத்துக்கு வீணாக்காம ஐயா அவங்களை நமக்கு கிளாஸுக்கு சொல்லி வேண்டிக்கிறேன். வாழ்ந்து வளர்க்கிறேன். நன்றி. இந்த இனிய காலை பொழுதுகளை முதல் அமர்வாக ஒரு அற்புதமான
சிந்தனை தியானம் செய்திடு. அந்த தலைப்பில் சிந்தனை நம்ம செவிமடுக்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மன உறுதி ஒரு சிந்தனை நமக்கு இருக்கிறது. அதை 3 நிலைகளில் நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை நமக்கு ஒசூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாகிகள் வழங்கியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற அறக்கட்டளை நிர்வாகிகளையும் இந்த சிந்தனைக்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களை உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும். உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும். உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். உயிரறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வில்லா சமநிலை சித்திக்கும். உயிராயும் அறிவாயும் தெய்வம் ஆயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நாம் உண்மை தேர்வோம். உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும். எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும் எந்தற்கு தெரிவது உந்தன் முகமே குருவே. நான் என்ன தவம் செய்தேன் அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும் அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும் எனக்கு சுந்தரமாய் தெரிவது உந்தன் முகமே குருவே. அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும் எனக்கு சுந்தரமாய் தெரிவது உந்தன் முகமே குருவே. நான் என்ன தவம் செய்தேன் என்ன குறை வந்தாலும் என்ன பிழை நேர்ந்தாலும் என்ன குறை வந்தாலும் என்ன பிழை நேர்ந்தாலும் எந்தனை காப்பது உந்தன் அருளே குருவே. என்ன குறை வந்தாலும் என்ன பிழை நேர்ந்தாலும் எந்தனை காப்பது உந்தன் அருளே குருவே. நான் என்ன தவம் செய்தேன்
வாழ்கிறாங்க. இப்போ நம்ம மௌன யுக்திக்கு போக போகிறோம். தவம் பண்ணல, சும்மா இருக்கும். கைகளை புஷஸ் முத்திரையில் வச்சுக்கிறோம். முதல்ல தலை கழுத்து ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு பார்த்துக்கோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்வது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவாங்க. அன்னைக்கு வணக்கம். உடல் தந்த அன்னையை வணங்குகின்றேன். தந்தைக்கு வணக்கம். உயிர் கொடுத்த தந்தையை வணங்குகின்றேன். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். பிரம்மத்தை உணர்த்திய குருவை வணங்குகிறேன். நாடி சுத்தி, இடது கை செல்முத்திரை, வலது கை நாசிகா மூச்சு. மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து இடது பக்கமாக எடுத்து வலது பக்கமாக விடவும், வலது பக்கமாக எடுத்து இடது பக்கமாக விடவும். மெதுவாக செய்யும். ஆழ்ந்து செய்யும், மெதுவாக செய்யும். மூச்சை மெதுவாக உள்ளிழுக்கணும், மெதுவாக வெளியிடணும். ஆழ்ந்து அமைதியாக இடது பக்கம் மூச்சு விட்டவுடனே கைகளை கோர்த்துக்கலாம். உஷஸ் முத்திரை. இப்பொழுது தண்டுவட சுத்தி. மூலாதாரத்தில் மனம் இருக்கட்டும்.
மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்கினேன். மூச்சை இழுத்துக்கொண்டே மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்கினேன். மூச்சை விட்டுக்கொண்டே மூச்சை எடுத்துக்கொண்டே ஆக்கினேன். விட்டுக்கொண்டே மூச்சை எடுத்துக்கொண்டே ஆக்கினேன். விட்டுக்கொண்டே ஆக்கினை மூலாதாரம். ஆக்கினை மூலாதாரம். ஆக்கினை மூலாதாரம். ஆக்கினை மூலாதாரம். ஆக்கினை மூலாதாரம். ஆக்கினை மூலாதாரம். ஒரு கற்சிலை போல அமர்ந்திருக்கிறேன். உடலினுடைய அசைவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டிருக்கிறேன். உடலானது அசையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சும்மா இருக்கிறேன். உடலையே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஒரு கற்சிலை போன்று என் உடல் அசைவற்ற நிலையில் இருப்பதை உணர்கிறேன். சும்மா இருக்கிறேன். உடலிலே அசைவு இல்லை. உடல் அமைதியாக இருக்கிறது. மூச்சு மெதுவாக உள்ளே செல்கிறது. மூச்சு மெதுவாக வெளியேறுகிறது. உடல் லேசாக இருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். சும்மா இருக்கிறேன். மனம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எண்ணங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. உடல் அசைவு இல்லை. மனதினுடைய அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. சும்மா இருக்கிறேன். உடலையே கவனிக்கிறேன். எந்த அசைவும் இல்லை. மனம் லேசாக இருக்கிறது. ஆழ்ந்து உள்ளே செல்கிறேன். உடலையே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். சும்மா இருக்கிறேன். என்னுடைய இரு கால்களோடும் தொடர்பினை இப்பொழுது துண்டித்துக் கொள்கிறேன். எனக்கும் என்னுடைய கால்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. சும்மா இருக்கிறேன். விழிப்பு
விழிப்பு நிலையோடு இருக்கிறேன். கால்களுக்கும் எனக்கும் தொடர்பில்லை. என்னுடைய இரு கைகளின் தொடர்பை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறேன். கைகளோடு இருந்த தொடர்பு நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் உள்ளங்கைகளில் மட்டும் ஆற்றலை உணர்ந்து கொண்டிருக்கிறது மனம். வாய் பேசாமல் மௌனியாக வாயோடு இருக்கின்ற தொடர்பை நிறுத்திக் கொள்கிறேன். என்னுடைய புதம் பால்புலியோடு தொடர்பினை நிறுத்திக் கொள்கிறேன். என்னுடைய கர்ம இந்திரியங்கள் ஐந்தும் இப்பொழுது எந்த விதமான செயல்களும் இன்றி அமைதியாக இருக்கிறது. தொடர்பு இல்லாத நிலை, சும்மா இருக்கிறேன். தோல் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வுகள் அற்ற நிலையிலே உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு சென்று 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 ஆழ்ந்த எண்ணம் உதிக்கின்ற இடத்திலே உணர்வு நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன். நாக்கிற்கு எந்த சுவையும் இல்லை. நாக்கோடு இருக்கின்ற தொடர்பு இப்பொழுது தற்காலிகமாக இல்லை. சாதாரணமாக இருக்கும் பொழுது மேலும் கீழுமாக சென்ற என்னுடைய மூச்சு இப்பொழுது மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மூச்சினுடைய வேகம் குறைகிறது. மூச்சினுடைய எண்ணிக்கை குறைகிறது. எந்த வாசமும் தெரியவில்லை. பிராணம் இயங்குகிறது. மூக்கோடு இருக்கும் தொடர்பு இல்லை. என் இரு கண்களும் ஆழ்ந்த நிலையில் இருக்கிறது. புறக்காட்சிகளோடு எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. அக உலகத்திற்கு உள்ளே ஆழ்ந்து 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 சென்று கொண்டிருக்கிறேன். அக உலகத்திற்குள்ளே ஒரு நீண்ட பயணம். எந்த காட்சியும் இல்லை கண்களிலே. அக உலகத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கிறேன். சும்மா இருக்கிறேன். காதுகள் ஏதோ சத்தம் கேட்கிறது. ஒரு கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போன்ற ஒரு மெல்லிய குரல் கேட்கிறது. அமைதி நிலை, ஆழ்ந்த நிலை. உடலில்லை, மனமில்லை, குரல் மட்டும் கேட்கிறது. சும்மா இருக்கிறது. சுகமாக இருக்கிறது. கையோடு தொடர்பில்லை, காலோடு தொடர்பில்லை, வாயோடு தொடர்பில்லை, புதன் பால்புரியோடு தொடர்பில்லை. எந்த தோலோடு தொடர்பு கொண்டு நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருந்தேனோ அந்த தோல் உணர்வு அற்றுவிட்டது. நாக்கோடு தொடர்பில்லை, மூக்கோடு தொடர்பில்லை,
கண்களோடு தொடர்பில்லை, காதுகளோடு தொடர்பு. கர்ம இந்திரியங்கள் ஐந்தும் ஞான இந்திரியங்கள் ஐந்தும் என் தொடர்பை விட்டு வெகு தூரம் சென்றிருக்கிறது. சும்மா இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன். ஆனந்த செல்வம் அமைதியாக எந்த புலன்களோடு தொடர்பு கொண்டிருந்தேனோ இப்பொழுது எந்த புலன்களும் என்னோடு இல்லை. தோலில்லை, நாக்கில்லை, மூக்கில்லை, கண்ணில்லை, காதில்லை. ஆனால் எந்த புலன்களோடு தொடர்பு கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேனோ அந்த எல்லா புலன்களையும் இப்பொழுது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புலன்களோடு தொடர்பினை துண்டித்தாலும் உள்ளே ஒன்று உதித்துக் கொண்டிருக்கிறது. நான் அசையாமல் இருக்கிறேன். இதுவே எண்ணம் உதிக்கின்ற இடம். அந்த இடத்திலேயே புலன்கள் கடந்த நிலையிலே, மனம் உதிக்கின்ற இடத்திலே, எண்ணங்கள் பிறக்கின்ற இடத்திலே, பிராணன் உதிக்கின்ற இடத்திலே, மூச்சு ஒடுங்குகின்ற இடத்திலே நிற்கிறேன். சும்மா புலன்களோடு தொடரவில்லை. ஆனால் புலன்களை வெட்டி எறிந்தாலும் நான் இருக்கிறேன் என்று உள்ளே ஒன்று பிரகாசமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதையே பிடித்துக் கொண்டிருக்கிறேன். அதையே பிடித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் இழந்தாலும் உள்ளே ஒரு சுயம் சொல்கிறது, நான் இருக்கிறேன். இதுவே ஆத்மா. ஆத்மலயத்தோடு அதை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். சும்மா இருந்து சும்மா இருந்து இந்திரிய தொடர்பில்லை, கர்ம இந்திரிய தொடர்பில்லை. உடல் அசைவற்று இருக்கிறது, மனம் ஒதுங்கி நிற்கிறது. எல்லாம் கடந்த நிலையிலே உள்ளே ஒன்று நான் இருக்கிறேன் என்று உதித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் ஆத்மா. ஆத்மாவோடு இணைப்பில் இருக்கிறேன். புலம் கடந்த நிலையிலே, மனம் கடந்த நிலை, சும்மா சுகமாக அமைதியாக ஆழ்ந்து உள்ள செல்வேன். ஆழ்ந்து உள்ள செல்வேன்.
ஆழ்ந்து வெளியே செல்லும். ஆத்மாவின் குரல், தெய்வத்தின் குரல் மெல்லியதாக எனக்குள்ளே ஓசையாக ஒளியாக வியாபித்துக் கொண்டு சும்மா இருக்கிறேன். எல்லா புலன்களையும் வெட்டி எறிந்தாலும் நான் இருக்கிறேன் என்று ஒலித்துக் கொண்டிருக்கின்ற இடத்திலே ஆத்ம தரிசனம் நடத்துகின்றது. பார்க்கும் பொருள் பார்க்கப்படும் பொருளோடு இணைந்து இருக்கிறது. எண்ணமற்ற நிலை, சும்மா இருக்கிறேன். மௌனியாக இருக்கிறேன். எந்த எண்ணமும் இல்லை, எந்த மொழியும் இல்லை. ஆதிக்கு சமமான நிலைக்கு சென்று ஆத்மாவோடு இணைந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் மனதில் அனைத்து நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அனைத்து நிலவட்டும், இந்த உலகம் முழுவதும் அனைத்து நிலவட்டும். அனைத்து 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 தந்தை திறந்து ப்ராக்டிஸாக அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நிச்சயம் நமக்கு வந்து மௌனத்திலே நம்ம வந்து நிச்சயம் சித்தியாக செய்யலாம். சரிங்களா? அதனால நம்ம மௌனமும் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? எதுக்குமே நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, எதுக்குமே நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம வாழ்க்கையில். சொல்லுங்களா? ஆண்கள் வந்து டோட்டல் ஆயுஷில் வந்து 1.25 வருஷம் மேக்கப் போடுறதுக்கு எடுத்துக்கிறோம். பெண்கள் வந்து 3.25 வருஷம் எடுத்துக்கிறோம். ஆயுஷ் அதெல்லாம் நமக்கு நேரம் இருக்கு.
இருக்கா இல்லையா? இதை பண்ணாலே எதுவுமே பண்ணலாம். இதுவும் உடற்பயிற்சி பண்ணிட்டாலே 5 தவங்களை பண்ணாலே எதுவும் பண்ணிட்டாரு. சித்தர்கள் சொல்றதெல்லாம் நீ என்றும் இளமையாக நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டுமா? ஒரே ஒரு ரகசியம் வேணுமானமா? வேணுமா? எப்பொழுதும் உங்களுக்கு உங்கள் முகமே ஞாபகத்தில் வந்து கொண்டிருக்க வேண்டும். அதான் ரொம்ப கஷ்டம். நம்ம முகம் நம்ம ஞாபகம் இருக்குமா? கண்ணாடி பார்க்கும்போது நம்ம முகம் நமக்கு ஞாபகம் இருக்கும். எப்பொழுதும் உன்னுடைய முகமே உன் மனதிற்கு முன்னால் வந்தது என்றால் நீ என்றும் இளமையாகவும் நீண்ட ஆரோக்கியத்தோடும் மனம் புறவலகத்தோடு தொடரும் அளவோடு இருக்கும். இது சித்தர்களுடைய ரகசியம். நம்மளை நினைன்னு சொன்னால் நம்ம பிடிக்காதவங்க நினைப்போம், எடுத்தோடனே நம்ம வாழ்க்கை வளர்க்குறேன். நம்ம இன்னைக்கு காலையில் தியானம் பார்த்தோம், மதியம் மௌனம் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம உடல் பார்த்துருக்கோம். உடலையும் உயிரையும் நாளைக்கு நம்ம நாளைக்கு இதுதான் இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சி கேட்கலாமா? இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சி. வாழ்க வளமுடன். முதல் கேள்வி, குழந்தையின்மை வரமா சாபமா? வட்டை அகற்றுவது கடினமாக உள்ளது. குழந்தையின்மை வரமா சாபமான்னு கேட்டீங்கன்னா வரம். எப்படி கேட்டீங்கன்னா, கிழவி என்பது பிணி. நமக்கு குழந்தை ஒன்று பிறந்துட்டாலே நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து என்ன பண்றாங்க, என்னால பதிவை ஒருத்தனால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ஒரு பதிவு இன்னொரு பதிவோடு சேருது, 2 பதிவு சேருது. 2 பதிவு சேர்ந்து சும்மா இல்லாமல் இன்னொரு பதிவு உருவாக்கி இன்னொரு பதிவு 70 பதிவு கொடுத்துருச்சு. அப்போ இப்போ ஒரு பதிவு எத்தனை பதிவு ஆயிடுச்சு? இப்போ அம்மா அப்பா குழந்தை 3 பதிவு ஆயிடுச்சு. இப்போ ஒரு இடத்துல இருந்த பதிவு 3 இடத்துக்கு போயிடுச்சு. புரியுதுங்களா? மனிதனுடைய ஆயுள் என்பது எத்தனை வருஷம்? 100. இப்போ என்னுடைய அப்பாவுக்கும் ஆயுள் 120 வருஷம் தானே இருக்கும். என்னுடைய தந்தையார் மரணம் அடையும் பொழுது அவருக்கு வயது 86. அவருடைய ஆயுள் எத்தனை வருஷம் இருக்கணும்? இன்னும் எத்தனை வருஷம் இருக்கணும்? 34 வருஷம். இப்போ 34 வருஷம் அவருடைய பதிவுகள். எங்க வீட்டில் நாங்கள் 4 பேர், அண்ணன், அக்கா, நான், என் தம்பி. எங்கள் சகோதரிக்கு திருமணம் ஆனதுனால அவங்க ஆடி தள்ளுபடி டிஸ்கவுண்ட், அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க கிடையாது. நாங்கள் 3 பேர். எங்கள் அப்பாவுடைய 34 வருட பதிவுகள் எங்கள் 3 பேருக்கு ஆளுக்கு 11 வருஷம் வந்துச்சு. 11 வருஷம் நம்ம தான் கணக்கு பண்ணுறோம். அந்த ஆத்மாவுக்கு எதனோட தொடர்பு அதிகமாக இருக்கோ அங்கே தான் அதிகத்தை கொடுப்போம். அது நம்ம வேண்டாம், பொதுவாக 3ஆவே எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய ஆயுள் எவ்வளவு? 120. எங்கள் அப்பா அது கழிக்க வேண்டியது என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? அப்போ நான் எத்தனை வருஷம் இருக்க உயிரோடு இருக்கணும்? 131 வருஷம் இருக்கணும். 131 வருஷம் இருக்க முடியுமா? எங்கள் அப்பாவுக்காவது 4 வருஷம், எனக்கு ஒரே பையன். இப்போ நான் எவ்வளோ பதிவு எப்போ? அப்போ இது ஒரு சங்கிலி தொடர். எந்த இடத்துல ஒருத்தருக்கு குழந்தை இல்லையோ அவங்களோடவே அவங்களுக்கு வினை பதிவுகள் தொடர் கிடையாது. அவங்க காலத்தோடவே பதிவுகளை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நிறுத்திடுறாங்க. அதனால குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் அது வரவே தவிர சாபம் இல்லை. பற்றை அகற்றுவது கடினமாக உள்ளதே. நான் என்ன பண்ணட்டும்? அதான் காலையில் சொல்லிட்டேன். பற்றை அகற்றுவது கடினம்தான், கடினம்தான். எல்லாருக்குமே பற்றை அகற்றுவது கடினம்தான். ஒரு பயிற்சி, நம்மலாம் பயிற்சி தான் செய்யறோம். அதை தொடர்ந்து செய்யணும். முயற்சி எடுத்துக்கிட்டே செய்யும் பொழுது அது வெற்றி கிடைக்கும்.
நம்ம சொன்ன இல்லையா, நமக்குள்ள ஆசை இருக்கு. அந்த ஆசை என்ன ஆகும்? பொருள் மீது இருக்கும், நபர் மீது இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கும். ஒருத்தன் ஒரு மலைக்கிட்ட போய் நின்னாலும் அந்த மலை அடிவாரத்தில் ஒருத்தன் வந்து குதிரையில் ஒருத்தன் நிற்பான். அவன் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலை அடிவாரத்துக்கு யார் யார் வராங்களோ அவனை இந்த குதிரையில் ஏற்றிக்கிட்டு கூப்பிட்டு போய் மலை உச்சியில் போய் விட்டுட்டு வந்துடுவான். அந்த மலை உச்சியில் வந்து வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு பரிச்செல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்கிறவங்க மலை உச்சியில் போய் தளத்தில் உட்காந்துருவாங்க. பச்சை அறுத்துட ஒருத்தவன் போய் நின்னான். அவன் என்ன பண்ணான், இவன்கிட்ட கேட்டான், என்ன பண்ணான்? மலை உச்சிக்கு போனோம், பச்சை அறுத்துட்டியா கேட்டான். ஆமாம் அறுத்துட்டேன் அப்படின்னா. இப்போ கழுத்தில் நான் போட்டுட்டு ஒரே ஒரு சங்கிலி மட்டும் தான் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த சங்கிலியை என்னை மலை மேலே விட்டுறேன், நான் அந்த சங்கிலியை உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னா. பின்னாடி ஒரு பேக் வச்சிருக்கேன், அதுன்னு தான் கேட்டாங்க. மேலே ஒரு குளிர் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க, 2 கம்பெனி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பற்ற எடுத்துட்டோமா? அப்புறம் வாழ்க்கையில பற்று என்பது எப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். என்ன சொன்னாங்க? உறவு என்பது எதையும் விட்டு விடுவது அல்ல, இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஆஸ் இட் இஸ். இருக்கிறதை ஏற்றுக்குங்க. ஏற்றுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க, சக்சஸ் ஆகும். அடுத்த விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஃபெயிலியர் நடக்கும். அடுத்த விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க, சக்சஸ் நடக்கும். இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் பற்று நமக்கு வராது. ஆனால் ஏன் இங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்றோம் கேட்டீங்கன்னா, பற்று வையுங்கள், ஆனால் பற்றை உங்களுடைய சுமையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். அவ்வளவுதான். என் பையனுக்கு கல்யாணமே நடக்கலையே அப்படின்னா, எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். இப்ப நான் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் நடந்துடுறாங்க கட்டால இல்ல, அப்போ நடக்கும். அவ்வளவுதான். நான் பையன் மேல கல்யாணம் நடக்கணும்னு பற்று. நடக்கலையே நம்ம மனசு போட்டு வருதுன்னா அதுதான் எனக்கு சுமை. அப்ப நீங்களே லக்கேஜை ஏற்றிக்கிட்டு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நான் என்ன பண்ணுறேன்? லக்கேஜை நம்ம என்ன பண்ணிடணும்? எந்த லக்கேஜும் வாழ்க்கையில் நம்ம யாருடைய சுமையையும் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே நாம் பிறக்கவில்லை. அவரவர்களுடைய சுமைகளை அவரவர்களுடைய கர்மவினை பதிவுகளின்படி அவரவர்கள் தான். சரிங்களா? ஒரு குழந்தை வருவதற்கு எத்தனை பதிவுகள் தந்தை தாயிடமிருந்து பெறுகிறது? ஆண் பெண் உருவம் வருவதற்கு ஏதாவது காரணம்? ஒரு குழந்தை வருவதற்கு எத்தனை பதிவுகள் தந்தை தாயிடமிருந்து வருகிறது? உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 84 பதிவுகளோடு இந்த பிரபஞ்சத்திலே பிறக்கிறார்கள். உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும், இப்ப நம்ம எல்லாருக்குமே நம்மையும் குழந்தை, நம்மளே எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் எத்தனை பதிவோட பிறந்திருக்கோம் உலகத்துல? 84 பதிவுகள். 84 பதிவுகள் தான் சச்சித கர்மம், பிராரப்த கர்மம் பிளஸ் ஆகாமிய கர்மமாக அது வந்து வடிவம் பெறப்போகிறது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க, ஒரு உயிர் தந்தை தாய் இணைந்த உடனே அந்த உயிர் வந்து இந்த பிரபஞ்சத்திலே அந்த 84 பதிவுகளுடைய இது சரியில்லைன்னு சொன்னா, அந்த தாயினுடைய வயிற்றிலே 4வது நாள்லயே கரு உருவாயிடுச்சுன்னா அந்த கரு உள்ளுக்குள்ளேயே கழிச்சிடும், ஒரு பிறகு போயிடும். 7 நாளுக்குள்ள கரு உருவாயிடுச்சுன்னா அது வந்து அந்த கரு 4 மாசம் 5 மாசம் வரைக்கும், 5வது மாசத்துக்கு அப்புறம் அபார்ஷன் ஆயிடும் அந்த கரு. 7 நாட்களுக்கு மேல 14 நாட்களுக்குள்ள கரு உருவானால் ஒரு தாயினுடைய வயிற்றிலே அந்த குழந்தை குறைந்தபட்சம் 50 வயது முதல் அதிகபட்சம் 80 வயது வரை உயிர் வாழும். 14 நாட்களுக்கு மேல் 17 நாள் 18 நாட்களிலே ஒரு குழந்தை கருவாக ஒரு தாயினுடைய வயிற்றிலே உருவானால் அந்த குழந்தை கருவிலே திருவுடைய குழந்தையாக இருக்காது. இதுதான் மெத்தட். இதுல தாயினுடைய வயிற்றிலே கரு உருவாகும் பொழுது முதல்ல அந்த ஜெல் உருவாகும் பொழுது அதில் அந்த வினை பதிவுகள், கர்ம வினை பதிவுகள் அதில் உள்ள வரும்பொழுது முதல்ல 28 பதிவுகள் வரும். உள்ள அம்மா கிட்ட இருந்து 14 பதிவுகள், அப்பா கிட்ட இருந்து 14 பதிவுகள். இந்த 14 பதிவுகளும் அம்மாவும் அப்பாவும், அவங்க அம்மாவுடைய வயிற்றுல பிறந்து யார் வயிற்றுல கரு உருவாகுதோ அவங்க அம்மா வயிற்றுல பிறந்த நாள்ல இருந்து அவங்க அம்மா கிட்ட தாய்ப்பால் குடித்த நாள் முதல் கொண்டு இந்த கரு உருவாகின்ற அவருடைய வயிற்றிலே கரு உருவாகின்ற நேரம் வரைக்கும்
அவங்க சாப்பிட்ட உணவின் மூலமாக சத்குணம், ரஜோகுணம், தாமச குணம் 3 வகையான உணவின் மூலமாக வருகின்ற உடல் சார்ந்த, மனம் சார்ந்த நோய்கள், பதிவுகள். அம்மா 14 கொடுப்பாங்க குழந்தைக்கு. அதே 14 அப்பா அவங்க அம்மா கிட்ட தாய்ப்பால் கொடுத்த நாள் முதல் கொண்டு தாம்பத்திய உறவின் போது அவருடைய விந்து வெளிவிட்ட நேரம் வரைக்கும் அவர் எந்த மாதிரி 3 வகையான உணவுகள் மூலமாக அவருக்கு இந்த பதிவு இருந்ததோ அதை அந்த கரு கொடுத்துருவார். எத்தனை பதிவாயிடுச்சுப்பா? 22. அம்மாவுடைய வேலை 14ஓட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அம்மாவுக்கும் இந்த பதிவுக்கும் சம்பந்தமே கிடையவே கிடையாது. ஒரு குழந்தைகளுடைய வினைப்பதிவுகள் அத்தனைக்கும் மூல காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? நாங்கள் தான், அப்பாக்கள் தான். ஆனா என்ன சொல்லுவாங்க அப்பாக்கள்லாம் அம்மா கிட்ட பார்த்து என்ன நீ குழந்தை அப்படின்னு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிடுவோம். நாங்கெல்லாம் அப்பா 14 கொடுப்பாரு, அம்மா 14 கொடுப்பாங்க. இதுக்கு அப்பமா அப்பா என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, அப்பா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, தன்னுடைய கர்மவினை பதிவுகள்ல இருந்து தன்னுடைய மூதாதையர் மூலமா அந்த கர்மவினை பதிவுகள் அப்பா 21 கொடுப்பார், எக்ஸ்ட்ரா போடுவார். தாத்தாவுக்கு 15 விழும், தாத்தாவுடைய அப்பா 10, தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பா 6, தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பா 3, தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பாவுடைய அப்பா 1. அப்போ மொத்தம் கூட்டிங்கன்னா அப்பா சைடுல அப்பா இல்லாமல் 56 பதிவுகள், அப்பாவுடைய பதிவுகள் பிளஸ் இந்த 28 சேர்த்தீங்கன்னா 84 பதிவுகள். இந்த 84 பதிவுகள்ல அப்பா அப்பா வகையறா, அப்பா அந்த கம்பெனி 70, அம்மா மட்டும் எவ்வளவு? 14. அப்ப அம்மாவுடைய பதிவுகள் வெறும் உணவின் மூலமாக வருவது மட்டுமே. அப்பாவுடைய பதிவுகள் தான் கர்மவினை பதிவுகளாக 6 தலைமுறைகளாக வருவது அப்பாவுடைய பதிவுகள் மட்டுமே என்று கூறி தீர்ப்பினை வழங்குகிறேன். வாழ்வாளர்கள் அந்த கர்மவினை பதிவுடைய தாக்கத்தை குறைப்பதுதான் சொன்னேன். உடல் சார்ந்து மனம் சார்ந்து வரும். அப்போ உடல் சார்ந்து மனம் சார்ந்து வருவதை எது குறைக்கும்? அவ்வளவுதான். குருவின் மூலமாக வருகின்ற பயிற்சிகள் அதை குறைச்சிடும். அதைத்தான் நாளைக்கு பார்க்க போறோம். வாழ்க்கை ஆண் பெண் வடிவம் வருவதற்கு ஏதாவது காரணம் உண்டா? நிச்சயம் காரணம் உண்டு. அந்த கர்மவினை பதிவுகளுடைய தாக்குதலுக்கு ஏற்ப ஆண் பெண் பிறப்பு வரும். வாழ்க்கை அடுத்தது நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வருகிறது. அதற்கு என்னெல்லாம் என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை. நேர்மறை எண்ணங்கள் எனக்கு வரணும் ஐயா. நாடி சுத்தி பிராணாயாமத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும். கூடுமான வரை பிங்களை நாடி இயங்குமாறு பார்க்கப்படும். பிங்களை நாடி இயங்கும் பொழுது, சூரிய நாடி இயங்கும் பொழுது நேர்மறை எண்ணங்களும், சந்திர நாடி இயங்கும் பொழுது எதிர்மறை எண்ணங்களும் வரும். சுடுமுனை நாடி இயங்கும் பொழுது சமநிலை எண்ணங்கள் வரும். அப்போ வலது பக்கம் மூச்சு அதிகமாக விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் நல்லா பண்ணுங்க. நம்முடைய மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்க. கபாலபதி நல்லா பண்ணாங்கன்றது சரியாயிடும். வாழ்க்கை ஐயா எனக்கு கவலை அதிகமாக உள்ளது. சொற்பொழிவு கேட்கும் போது மட்டும் மனம் தெளிவு பெறுகிறது. பின்பு மீண்டும் கவலைகள் வந்துவிடுகிறது. உடற்பயிற்சி, தியானம் ஆகிய செய்ய முடிவதில்லை. எந்த ஒரு எண்ணமும் முடிந்து போனது பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறது. விடை போறோம். என்ன பண்ணலாம்? நான் கேட்கிறேன், அதான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனசுக்கு பாருங்க, ஒரு சத்சங்கத்தில் நம்ம வந்தோம்னா உட்கார்ந்து சத்சங்கம். இப்போ இது பேர் என்னது? பேரு சத்சங்கம். சத்சங்கம்னா என்னது? நல்லோர்கள் கூடுமிடம், நல்லதே பேசுமிடம், நல்லதே நினைக்கும் இடம், நல்லதே செய்யும். அதுதான் சத்சங்கம். புரியுதுங்களா? சத்சங்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்சங்கத்தினுடைய தாற்பயத்தை உணர்த்துவதற்காக நாரதருடைய மனசுல ஒரு சந்தேகத்தை எழுப்பினார் பகவான் கிருஷ்ணர். நாரதர் கிருஷ்ணர் கிட்ட கேட்க வச்சார், என்னப்பா நீ பாட்டுக்கு சத்சங்கம் சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார்,
கிழக்கு நோக்கி போ. அங்கே ஒரு மலை குன்றில் வந்து ஒரு சாணம் இருக்கும். அந்த சாணத்தில் ஒரு புழு இருக்கு. அந்த புழு கிட்ட போய் கேளு சத்சங்கம்னா என்னன்னு, அது உனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா. இப்போ நேராக போய் அந்த சாணத்துக்கிட்ட போய் இந்த புழுக்கிட்ட போய் கேட்ட உடனே 2 தடவை அந்த புழு நல்லா குதிச்சு டான்ஸ் ஆடி செத்து போச்சு. நாரதர் நேராக கிருஷ்ணர்கிட்ட வந்தார். என்னப்பா சத்சங்கம்னா புழு கேட்க சொன்னால் அது மண்டையை போட்டு தேவைட்டார். மேற்கு நோக்கி போ. அந்த கோயில் கோபுரம் தெரியுது. அந்த கோயில் கோபுரத்தில் மாடத்தில் புறா, அந்த புறா கிட்ட போயிட்டு இருந்தார். இப்போ மேற்கு நோக்கி போனார். அந்த புறா கிட்ட போய் கேட்டார், மணிப்புறாவே சத்சங்கம்னா என்ன? ரெக்கையை வச்சு 2 தடவை கோபுரத்தை சுற்றி வந்தது. 3ஆவது தடவை சுற்றும் பொழுது இவர் காலில் வந்து செத்து போச்சு. இவருக்கு கொஞ்சம் பயம் வந்து நேராக கிருஷ்ணகிட்ட வந்து, வாழ்க்கையில் 2 கொலை பண்ண வச்சுட்டேன், எனக்கு விடையே வேண்டாம். நீ சந்தேகம் கேட்டுட்டேன், உன் மூலயமா தெளிவாக வேணுமா வேணாமா, விட வேணுமா வேணாமா? வேணும். இப்படி வடக்கு நோக்கி போ. அங்கே ஒரு நாட்டு ராஜாவுக்கு ஒரு பையன் போட்டிருக்கான். இப்போ அந்த படத்தை போய் கேளு. நம்ம கேட்போமா போய்? அதான் சொன்னார், ஒரு புழு சாவடிச்சா புறாவை சாவடிச்சா யாரும் வரப்போது இல்லை. இப்போ இதே கேள்வி இந்த குழந்தைகிட்ட போய் கேட்டால் அந்த குழந்தை என்ன ஆகிடும்? போ அது மண்டையை போடுற ராஜா என்ன பண்ணுவான்? என்ன என் மண்டையை போட்டுருவாங்க, நான் போக மாட்டேன், நான் இருக்கேன், தைரியமாக போ அப்படின்னு சொன்னார். இல்லை நான் போகவே மாட்டேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ தைரியமாக போனா. இவர் போயிட்டே இருந்தான். திருப்பி வராரா. அரண்மனை கிட்ட போனோடனே நியூஸ் உள்ள போகுது, நாரதர் வந்து நம்ம குழந்தைய பார்க்கறதுக்கு வராரு அப்படின்னு. ராஜா எதிர்க்க வந்து கும்ப மரியாதைலாம் எடுத்துட்டு அவர் ஓடி வர்றாரு. இங்கே நாரதர் வர்றார். நாரதர் பின்னாடி கிருஷ்ணர் வர்றார். கிருஷ்ணர் வந்து யாருக்கும் தெரியும்? நாரதருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கையை பிடிச்சிட்டான் கிருஷ்ணரை. ஓடி பிடிச்சிக்கிட்டே வரான். இல்லை நம்ம நாரதரையும் கையை இப்படி வச்சுக்கிட்டே வராங்க, மற்றவங்க தெரியாது. வீரநடை போட்டு வராரு அப்படின்னாங்களாம். நேராக வந்தாராம், உள்ளே வந்தாராம். குழந்தைய வந்து பிளஸிங்ஸ் பண்ணுங்கன்னா பிளஸிங்ஸ் பண்ணாராம். கிருஷ்ணரை பார்த்தாராம். திரும்பி பார்த்தாராம். என்ன நாரதரே, குழந்தைய பார்க்க சொன்னால் என்ன பார்க்க சொன்னால் எங்கேயோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா. அவர் கிருஷ்ணரை பார்த்தார். தைரியமாக கேள்வி, நான் இங்கே தான் இருக்கேன் கேட்டான். குழந்தைகிட்ட கேட்டாராம், குழந்தை சத்சங்கம்னா அந்த தொண்டிலிருந்து எதிரி குதிச்சு அந்த குழந்தை தேவனாக மாறியது அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, சத்சங்கம் என்கின்ற ஒரு வார்த்தை ஒரு குழுவிற்கு புனர்ஜென்மத்தை கொடுத்து புறாவாக மாற்றி, புறாவிலிருந்து மனிதனாக மாற்றி, மனிதனை தேவனாக மாற்றுகிறது. பிறக்கடலை நீத்த வைப்பது சத்சங்கம். அதனால கடலை இருக்குதோ இல்லையோ, மனசுக்கு எந்த நேரம் வரைக்கும் இதை கேட்கற வரைக்கும் சந்தோஷமா இருக்குதா, அவ்வளவுதான் சந்தோஷம். அந்த நேரம் வரைக்கும் இந்த சத்சங்கத்தை நம்ம கேட்கிறோமா, நம்ம என்ன பண்றோம்? ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற பதிவுகள் கழிகிறது. கழிக்கிறது. எந்த ஒன்றையும் ஏற்றுக்கிறோம், அவ்வளவுதான். ஏற்றுக்கிற பக்குவம் வந்துருச்சுனாலே நமக்கு எந்த துன்பமும் நமக்கு வராது. ஞாபகம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் 4 பேர் அனுபவிச்சுட்டோம். நான் பிறப்பு மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வீட்டில் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா என்னோட உடனே என்ன கேட்குறோம்? எப்போ ட்ரீட்டு? யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு முதுமை வந்துருச்சு சொல்லுமா? யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு ட்ரீட்டுக்கு எப்போ போகலான்னு சொல்லணுமா? யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க எப்போ ட்ரீட் வச்சுக்கலான்னு கேட்குறோமா? ஆனால் நானும் ஏற்றுக்கிட்டு தான் இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நான் கவலையை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொண்டு தான் ஆக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கவலை என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். துப்பாக்கி அஜித் குமார், வலிமை விஜய். சரியா தவறா? என்னங்க மாற்றி சொல்லிட்டனா? இப்படித்தான் கவலையை நம்ம மாற்றி மாற்றி போட்டு குழப்பிட்டு. அதனால அந்த கவலையை வந்து பார்த்துருக்கோம். அனுபவத்தை தீர்க்க வேண்டியதா? அனுபவிச்சிருக்கேன், ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு. அலட்சியப்படுத்தணுமா? தேவையில்லாம உங்களுக்கு இழுத்துப்படுத்தாதீங்க. ஒரு சொல்லி அலட்சியப்படுத்துறதுல தான் என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஒருத்தர் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காங்க, 2 பேர் போறாங்க. என்ன பண்றாங்க? நம்ம ஏன் செத்து போயிட்டாரம்மா அப்படின்னா, ஏன் செத்து போயிட்டாரா? இப்போதான் நானும் அவனும் ஒன்றா வாக்கிங் போயிட்டு வந்தோம், செத்து போயிட்டாருங்க. உங்களோட தான் வாக்கிங் போனானா? என்னப்பா வாக்கிங் போயிட்டு வந்தான், வீட்டில் போய் உட்காந்தான்ப்பா,
சோஃபாவில் உட்காந்து அவன் மனைவி கிட்ட காஃபி போட்டு எடுத்துருவான்னு சொன்னாங்க. காஃபி போட்டு எடுத்துக்கிறதுலையும் கழுத்து வலிக்குதுன்னு சொன்னா, தோள்பட்டை வலிக்குதுன்னு சொன்னா, அப்படின்னு சொன்னா மண்டையை போட்டாங்க. செத்தது ஏ, சொன்னது பி. இதை கேட்டது யாரு? சி. இப்போ சி என்ன பண்ணுவான்னா, எனக்கு கூட அப்பப்போ கழுத்து வலிக்குது, தோள்பட்டை, நானும் இதே மாதிரி தான் காஃபி போட்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னா. அப்போ உங்கள் கவலையை அலட்சியப்படுத்த வேண்டிய கவலையாக இருக்குன்னா தேவையில்லையே. அவரவருடைய கர்மவினை பதிவின்படி அவரவர்களுக்கு நடக்கிறது. தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அலட்சியப்படுத்தணும்னா அலட்சியப்படுத்துங்க, உடனே தீர்க்கணும்னா தீர்த்துருங்க. புரியுதுங்களா? வாழ்க்கை வளமுடன். ப்ளீஸ் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் பிராணாயாமம். Pranayama means prana means life force. Ayama means streamlining. Streamlining of our life force is pranayama. பிராணன் என்றால் உயிர், அயமா என்றால் முறைப்படுத்துதல். உயிரை முறைப்படுத்துகின்ற பயிற்சிக்கு பேர் தான் பிராணாயாமம். புரியுதுங்களா? எத்தனை விளக்கம் வேணுமா? அந்த விளக்கம் நாளைக்கு மூச்சு பயிற்சியோட சேர்த்து வரும். இந்த கேள்வி கேட்டவங்க நாளைக்கு உடற்பயிற்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து என்னுடைய விளக்கங்கள்லாம் நாளைக்கு கொடுக்கப்படும். பழக்க வளமுடன். குருவின் குரு யார்? குருவை எப்படி அறிவது? ஒரு ஆத்மாவுக்கு எத்தனை குரு உண்டு என்பது அறிவது. கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ரிமோட்டை தான் தூக்கி வைக்கணும். ஆம்பளை அந்த ரிமோட்டை தூக்கி வைக்கிறாங்க, பெண்களாக தான் பாத்திரம். குருவின் குரு யார் அப்படின்னு கேட்குறீங்க. நல்ல கேள்வி. அதாவது வாழ்க்கையிலே பாருங்க, மகான்களே என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வேதம் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே 21 இடங்களிலே குரு வருவார்கள் சொல்றாங்க வாழ்க்கையில். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 21 இடத்துல வந்து குரு வந்து ஒவ்வொருவற்றையும் பாடமாக கற்றுக் கொடுப்பார்கள் என்கிறது. புரியுதுங்களா? ஆனால் ஒரு குரு என்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் ஞான புறவஞ்சி அப்படின்னு ஒரு காவியம் இருக்கு. அந்த தமிழ் ஞான புறவஞ்சியில சொல்லியிருக்கிறாங்க ஒரு பாடல்ல. அந்த பாடலுக்கு யாருமே வந்து உபதேசம் தான் சொன்னாங்களே தவிர உபாயம் யாருமே சொல்லலை. அது உபாயத்தை பொறுத்தவர் யாருக்கு? கலியுகத்தினுடைய குரு அருட்தந்தை வேதாந்த மகிழ்ச்சி மட்டும்தான். இந்த தமிழ் ஞான புறவஞ்சிக்கு வயசு தெரியாது தமிழ் காவியத்திலே. அப்பேற்பட்ட ஒரு ஓல்டு காவியம் அது. அதில் ஒரு பாடல் வருது. அறிவை அறிந்தோர் 1000 அருளை அறிந்தோர் 1,00,000 குருவை அறிந்தோர் 1,00,000 தன் கருவை அறிந்தோர் காண்பது அரிதே. தன் கருவை அறிந்தோர் காண்பது அரிதே. அறிவை அறிந்தோர் 1000 ஒருத்தர் இருப்பான் இந்த உலகத்துல. அருளை அறிந்தோர், இறைவனை அறிந்தவன் 1,00,000 ஒருத்தர் இருப்பான். ஆனால் குருவை அறிந்தவன் 1,00,000 ஒருத்தன் தான் இருப்பான். எவர் ஒருவர் குருவின் கொள்கைகள் மீது ஆழ்ந்த ஈடுபாடும் குருவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் எவர் ஒருவர் வைத்திருக்கிறாரோ அவர் தான் குருவை அறிந்தவர். ஆனாலும் தன் கருவை அறிந்தவர் இந்த உலகத்துல பார்க்கறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஆனால் மகரிஷி என்ன சொன்னார்? மனவளக்கலை தொகுப்பு புஸ்தகத்தில் படிச்சு பாருங்க. அன்பர்களே, மகரிஷி சொன்னார் ஒரு இடத்துல, அன்பர்களே உங்களுடைய அறிவை அறிவதற்கு முன்னால் தயவு செய்து உங்களுடைய கருவை அறிவதற்கு முற்படுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம கருவை அறியணும்னா என்ன இருக்குது? கருவை அறிந்தது நம்முடைய ஆத்மாவை, கரு மையத்தை அறிவது. அந்த கரு மையத்தை எதன் மூலியமாக அறிய முடியும்? எப்பொழுது நீ உன்னுடைய எண்ணங்களை ஆராய்ந்து ஆசைகளை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்தால்தான் என்னுடைய கருவை நாம் அறிய முடியும். எவர் ஒருவர் கருவை அறிகின்ற வித்தையை கற்றுக் கொடுக்கிறாரோ அவரை குரு. புரியுங்களா? உலகத்தில் 21 வகையான குரு வருவாங்க. கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? சரி, இது ஒரு டிப்ஸும் சொல்லிடுறேன். காத்தால எல்லாரும் எழுந்தீங்க. எத்தனை மணிக்கு எழுந்தீங்க வீட்டில்? 6 மணி, 5 மணி, அது 4 6 வச்சுக்கலாமா? 8 யாருமே இல்லை. அன்னைக்கு வட்டிக்கல எல்லாரும் வீடு இருக்காது. 4 6 எழுந்துக்கும் போது எப்படி இருக்கீங்க?
காலையில் எழுந்தோன்னு எப்படி இருந்தீங்க? ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க. அதான் சொல்லலாம் இதெல்லாம் இருந்தீங்க. காலையில் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. காலையில் 10 மணிக்கு வந்துட்டுமா? 10 மணிக்கு வரும் பொழுது நம்ம எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? இப்படி இருந்தோம். இப்போ 5 மணிக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆயிடும். ஒரு யோகாசனம் பண்ணுன்னா பண்ண மாட்டோம். இப்போ காத்தாலும் சாயங்காலம் எத்தனை யோகாசனம் பண்றாங்க? விதவிதமான யோகாசனம் பண்றாங்க. பண்ணணும். நீங்க பண்ணதான் சொன்ன நான் சொல்லிக்க மாட்டேன். இந்த யோகாசனம் வீட்டில் கொண்டு பண்ணுவோமா? இப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? புலன்களை கொஞ்சம் கொஞ்சமா இயக்கிறோமா? ஞான இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்களை ஏற்படும் பொழுது ஜீவகாந்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பொழுது செல்கள் தான் உடம்புல குறைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப இன்னைக்கு காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த புலன்களை இயக்குறது ஒரு 500 செல் இறந்து போச்சுன்னா கடவுள் என்ன பண்ணுவார்? உடனே என்ன பண்ணுவாரு? திரும்பவும் 500 செல்கள் என்ன பண்ணுவாரு? உள்ளுக்குள்ள இனப்பெருக்கம் பண்ணி உணவின் மூலமாகவோ காற்றின் மூலமாகவோ நீரின் மூலமாகவோ என்ன பண்ணுவாரு? இனப்பெருக்கம் பண்ணி கொடுத்துருவாரு. இது இயற்கை. நாம ஒரு தடவை கோபப்பட்டால், எத்தனை தடவை? ஒரு தடவை கோபப்பட்டால் 99,455 செல்களை நாம் கொலை செய்கிறோம். கிட்டத்தட்ட 1,00,000 செல்லை நம்ம கொலை பண்றோம். அப்போ உலகத்திலேயே ஒரு பெரிய கொலைகாரன் யாரு? நாம தான். கோபப்படுறோம் சொல்றோம். கோபப்படுற பிடிச்ச பேரெல்லாம் போயிடுவா. இப்ப எல்லாரும் சொல்லி ஓடுது. மனைவி பையன் வண்டியில் வரும்போது வந்து சண்டை போட்டேன்னா இன்னைக்கு 4 லட்சம் போச்சாங்க. இப்போ மனசு என்னதான் இருக்கு? ஒரு தடவை கோபப்பட்டா 1,00,000 செல் உடம்புல நம்ம போயிடும். இந்த செல்கள் இனப்பெருக்கம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் என்ன ஒரு விதிவிலக்கு கேட்டீங்கன்னா, அந்த கோபப்படும் பொழுது பல்ல கடிச்சிடணும். பல்ல கடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம்? நம்ம என்னங்க கோபம் பல்ல கடிச்சிக்கலாம். உண்மையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒசூர் மாட்டி அதான் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்காங்களே. யாருமே பல்ல கடிச்சிட்டே கிடையாது. கோபம் வரும்போது மாசு கொடுத்துற எனவே இல்லை. நீங்க ஒருத்தட்ட கை தூக்க மாட்டீங்களா? கோபப்படும்போது பல்ல கடிக்க மாட்டீங்களா? சரி, உங்க சார்பா நான் சொல்லிக்கிறேங்க. பாருங்க, கோபப்பட்டு பல்ல கடிப்பீங்களா? அவங்களுக்கு மட்டும் என்ன போனஸ் அப்படின்னு சாதாரணமாக கோபப்படும் போது 1,00,000 செல்லு மட்டும் தான் கொலை பண்ணுவாங்க. கோபப்படும் போது பல்ல கடிச்சா கூட ஒரு தடவை கோபப்படும் போதும் ஆயுள்ல 7.25 நாள் குறைச்சிப்பாங்க. எல்லாம் போனஸ் தேவையில்லாம கேட்டீங்க. நல்லது கோபப்படுமா? கோபப்படுமா? இப்ப இந்த வித்தையை போய் நீங்க வீட்டில் போய் பசங்க எதுக்கெல்லாம் போய் சொல்லிடாதீங்க. நான் அம்மா கோபப்பட மாட்டோமா, அப்பா கோபப்பட மாட்டோமா, அப்பா கோபப்பட நாங்கள் ஐயா சொல்லி இருக்கிறாரு. 1,00,000 போடனா நாளைக்கு கோபப்பட்டா அம்மா 1,00,000 ஒன்னா 7 காலம் 1 7 காலம் 2 ஒன்று சேர்த்தா உனக்கு 7 கோபம் வராங்க. சரிங்களா? மனிதன் உண்மையான மனிதனாக எப்பொழுது அவனது நிலையை அடைகிறான்? தன்னை அறியும் பொழுது அவனுடைய நிலையை ஒரு மனிதன் அடைகிறான். புரியுதுங்களா? பச்சை மிளகான்னா அதனுடைய தன்மை என்ன? நெல்லிக்காய்னா அதனுடைய தன்மை, ஆப்பிள்னா அதனுடைய தன்மை, லட்டுன்னா அதனுடைய தன்மை, மனிதன்னா அவனுடைய தன்மை கருணை. பச்சை மிளகான்னா காரம், பட்டு, நெல்லிக்காய்னா பட்டு வந்துட்டாங்க, லட்டுன்னா இனிப்பு, ஆப்பிள்னா இனிப்பு. நம்மன்னு கேட்டா ஒருத்தர் பார்க்கணும்.
இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை தோற்ற பொருட்களுக்கும் மூலகத்திலிருந்து மனிதன் வரை இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை தோற்ற பொருட்களுக்கும் மனிதனுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தனை தோற்ற பொருட்களுக்கும் ஒரே ஒரு தத்துவம் மட்டுமே உண்டு. மனிதனுக்கு மட்டும் சிறப்பு என்னவென்றால் 96 தத்துவங்கள் அடங்கியவர்கள் மனிதர்கள். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை அறிகிறானோ அப்பொழுதுதான் அவன் முழுமை அடைகிறான். நாளைக்கு தொடர்ச்சி பண்ணுவோம். வேதாந்தி மகிழ்ச்சி அவர்களுக்கும் வள்ளல் பெருமாளுக்கும் தத்துவம் என்ன என்ன மாறுபடுகிறது? மாறுபடவே இல்லை. அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் அவர் சொன்னார். ஜீவகாரியங்கள் சொன்னார். மகிழ்ச்சி என்ன பண்ணுவாரு? துன்பப்படும் உயிர்களுக்கு என்னாலான உதவிகளை செய்ய சொன்னார். ரெண்டும் ஒன்று தானே. அவர் வரலாறு அவர் சுத்த சன்மார்க்கத்திலே கலியுக தர்மப்படி அன்னதானத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. மகரிஷி விஞ்ஞானி. அந்த அன்னதானம் பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை உண்டான அறிவுக்கான பயிற்சியை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார். தத்துவப்படி ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டும் ஒன்று தான். வள்ளலாருடைய தத்துவங்களை தான் அதுக்கப்புறம் சுத்த சன்மார்க்க தத்துவத்தை இந்த உலகத்திற்கு எளிமையாக எடுத்து உணர்த்தியவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. ஏன்னா உலகத்திலே ஏன்னா சுத்த சன்மார்க்கத்திலே என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, வாழும் காலத்திலேயே நீ பொன்னிற தேகமாக மாற வேண்டுமா கேட்கிற மார்மாண்டமா பொன்னிற தேகமாக மாற வேண்டுமா, நீ நீர் அமுத கலச தவம் செய்வீர் அப்படிங்கிறார். அது என்ன அர்த்தம்? எவர் ஒருவர் ஆக்கினை தவம் செய்கிறாரோ அவர்களுடைய உடல் பொன்னிற தேகமாக மாறும். நாளைக்கு என்ன கேட்கக்கூடாது, தக தக நாளைக்கு தினமும் பண்ணணும் பண்ணா நம்ம உடல் பொன்னிற தேகமாக மாறும். அப்போ சுத்த சன்மார்க்கத்தின் உச்சம் வேதாத்திரியத்தின் ஆரம்பம். வேதாத்திரத்தில் ஆரம்பம் என்னது? ஆக்கினை. சுத்த சன்மார்க்கத்தின் உச்சம் ஆக்கினை. கீதையின் உச்சம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வாக்கிங் போறாங்க. பாரத போர் முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் கேட்டார், அர்ஜுனன் கேட்டார் கிருஷ்ணர் கிட்ட, என்னப்பா நீங்க போர்ல எனக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணேன், அன்னைக்கு நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், அட்வைஸ் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நீ கேட்குற நிலைமையில நான் இல்லை நீ சொன்னாலும். இப்போ தான் போர் முடிஞ்சிருச்சு, நம்ம தான் ஜெயிச்சுட்டு, இப்போ நம்ம 2 பேருமே ஃப்ரீயாக இருக்கிறேன், இப்போ அந்த அட்வைஸை பண்ணேன்னு கேட்குறாரா. அப்போ அவர் சொன்னாரா, 2 கையும் ஒரு தலை 2 கால் உள்ள மாதிரி எனக்கு வச்சுட்டு என்னையும் ஒரு மாநில ரூபத்தில் இருந்தது இந்த கேள்வி எப்படி கேட்குறேன். எந்த உபதேசம் அர்ஜுனனுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த உபதேசம் அன்றே கொடுக்கப்பட்டு விட்டது. புரியுதுங்களா? அது உனக்குள்ள உன்னுடைய ஆன்மாவே பதிவாயிடுச்சு. அது என்னைக்கு எழுச்சி பெறணுமோ அன்றைக்கு தானாக எழுச்சி. ஒரு தடவை கொடுத்தாலே போன உபதேசத்தை மீண்டும் அந்த உபதேசத்தை கேட்க வேண்டும் என்றால் அந்த உபதேசத்தை கேட்ட அர்ஜுனன் இன்று இல்லை. அன்று சொன்ன உபதேசத்தை சொன்ன கிருஷ்ணனும் இன்று இல்லை. அப்ப நான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நீ எப்பொழுது ஞானியாக மாறுகிறாயோ அந்த உபதேசம் உனக்குள்ளிருந்து வெளிப்படும் அப்படின்னா. அப்போ வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் ஞானி அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் கிருஷ்ணன் சொல்றார், எவர் ஒருவர் வெளி உலக நாட்டத்தை மறந்து தன்னுடைய 5 புலன்களையும் தன்னகத்தை அடக்கி நாசியின் வழியாக உள்ளே வெளியே செல்லும் மூச்சுக்காற்றை கவனித்து பூர்வ மத்தியில் எவர் ஒருவர் மனம் வைத்து தவம் இயற்றுகிறாரோ அவரே ஞானி. கீதையின் உச்சம் வேதாத்திரியத்தின் கால் மூட்டு வலி உள்ளது, மலச்சிக்கல் உள்ளது, காந்த சிகிச்சை பற்றி உள்ளது வாழ்க்கலாம். கால் மூட்டு வலி உள்ளது, நாளைக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். மலச்சிக்கல் உள்ளது, நாளைக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ நாளைக்கு கண்டிப்பாக 1 வாரம் நினைக்கிறேன், 1 வாரம் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒசூரில் இருந்தால் பேசி பார்க்குறேன். காந்த சிகிச்சை பற்றி விளக்குங்க. காந்த சிகிச்சை என்பது நம்முடைய 14 பாயிண்ட் அக்குபஞ்சர் தான். இது உடல் தளர்த்தல் காந்த சிகிச்சை. கடந்த வாரம் ஆடியார் ஜூமில் பேசினது ஸ்கை யோகா டிவியில் உடல் பயிற்சி உடல் தளர்த்தல் விஞ்ஞான விளக்கம். அது காந்த சிகிச்சை எப்படி என்பதை 1 மணி நேர ஸ்பீச்சு ஸ்கை யோகா டிவியில் வந்துருச்சுன்னா ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் அதனுடைய அதுதான் காந்த சிகிச்சை. நம்ம மற்ற காந்த சிகிச்சை நம்ம சொல்லக்கூடாது.
மேக்னெட் வச்சு பண்ணுற காந்த சிகிச்சை நிறைய இருக்குது. பெல்ட் போட்டு பண்ணுறது, மேக்னெட் பீஸ் வச்சு பண்ணுறது, மேக்னெட் பீஸ் மேலே வாட்டர் வச்சுட்டு குடிக்கிறது, நிறைய இருக்குது. மேக்னெட் பீஸ் மேலே உணவுப் பொருட்கள் வச்சுட்டு குடிக்கிறது, காப்பர் பாட்டிலில் வந்து தண்ணி வச்சு, இதெல்லாம் காந்த சிகிச்சை தான். ஆனால் நமக்கு மகிழ்ச்சி எளிமையாக காந்த சிகிச்சை எதில் கொடுத்துருக்காரு? உடல் நலத்திலே கொடுத்துருக்கிறார். அந்த டீட்டெயிலாக ஸ்கை அவார்டிங்கில் வந்திருக்கு பாருங்க. நாளைக்கு அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். வழக்கம் கடை எனக்கு கிட்ட வந்து பேப்பரில் கடைசி கொஸ்டின், மனிதன் உண்மையான மனிதனுக்கு கேட்டாச்சுல, இதெல்லாம் சொல்லியாச்சு. என்ன சொன்னான் அது சொல்லியாச்சு. அவ்வளோ வாழ்க்கை வளர்ந்துதான். என் கணவர் இறந்த தேதியும் நான் பிறந்த தேதியும் ஏன் ஒன்றாக வந்துள்ளது? இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? இது நம்ம கையில கிடையாது, இது நம்ம கையிலே கிடையாது. காலையிலே சொல்லிட்டேன் நான் 7 கட்டளைகள். யார் எங்கே எப்படி போகிறோமோ இதெல்லாம் வந்து இறைவனுடைய சித்தம். இதை வந்து இதுக்கு நமக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் கிடையவே கிடையாது. உங்கள் பர்த்டே கேட்டிருக்கோ அதை அப்படியே எடுத்துருக்கோம். அவர் இறந்து தெரியாது, அதை வந்து நம்ம வந்து அது அவர்களுடைய கர்மங்களை பதிவு பண்ணுது. இதில் வந்து தலைவருக்கு நம்ம யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. கடவுளை தவிர வேறு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அவர் இறந்த பிறகு அந்த நிறுவனத்துக்கு எனக்கு வேலை கிடைக்கிறது. நான் படிக்க செல்வதால் முழு ஈடுபாட்டுடன் தவமும் உடற்பயிற்சியோ செய்ய இயலவில்லை. வாரத்தில் 3 நாட்கள் தான் உடற்பயிற்சி செய்கிறேன். சரி, காலை காய்கற்பும் நாடு சுற்றி சூரிய நமஸ்காரம் செய்கிறேன், சந்தோஷம். மாலை காய்கற்பு மட்டும் செய்கிறேன், கொஞ்சம் சந்தோஷம். இப்போது என் மகன் +2 தேர்வு எழுதுகிறான். நான் எப்படி அவன் ஆசைகளையும் விருப்பங்களையும் பெரியவர்களாக நிறைவேற்றுவது? தளத்தில் எப்படி வாழ்த்துவது? எனக்கு இன்னும் பல சந்தேகங்கள் இருக்கிறது. அப்போ பேசிட்டாங்க. இதற்கு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து உதவணும். கண்டிப்பாக கொடுத்துறேன். சரி, என் வாழ்வில் அவர் இல்லாத நிலையில் எப்படி நான் என்னையும் என் பையனையும் சமுதாயத்தில் முன்னேற்ற வேண்டும்? இது ஒரு சவால் நமக்கு. இதுதான் நமக்கு வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து சவால். அப்போது முழு ஈடுபாட்டுடன் தடையோ உடற்பயிற்சியை செய்ய இயலவில்லைன்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய பதிவுகள் அதை விட அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் காலையில் சொன்னேன், பத்திரிகை சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம் வாழ்க்கையினுடைய பதிவுகள் எப்படி கேட்டீங்கன்னா, பதிவுகளை நம்ம வீட்லேயே சிலதெல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கும். நான் யாரும் நான் சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் சில பதிவுகள் தான். இந்த பதிவுகள்லாம் ஒருத்தருக்கு நல்லது கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த பதிவு வந்து அதை அனுப்பிடும். குழந்தை நல்ல பையனாக இருக்கான், போய் மனவளக்கலை பண்ணுற சேகம் ஓடி ஆடி விளையாடுற வயசில் போய் அவனுக்கு போய் மனவளக்கலையா வேற கிடையாது அப்படின்னு அந்த குழந்தைகளுடைய அம்மா கிட்ட ஒரு பதிவு திட்டம். அது யாரும் எனக்கு தெரியாது. அப்போ என்னாச்சு? அப்போ அங்கே ஒரு பதிவு தந்துச்சு. கொஞ்சம் வயசு பையனாக வந்த உடனே இப்போ என்ன ஆரம்பிக்கிற வயசு பையனாக வந்த பிறகு இப்பயாவது சேர்க்கலாமே அப்படின்னு சொன்னால், ஒரு வாலிப வயசில் அவன் கல்யாணம் வயசுக்கு வந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு சாமியார் பண்ணணுமா கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2வதுலேயும் அதே பதிவு தருவோம். இந்த வாலிப வயசுலையும் குழந்தை பருவத்திலையும் எவ்வளவு பருவத்திலையும் நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற பதிவுகள் தான் நம்ம தடுப்போம். கல்யாணம் ஆயிட்ட உடனே பதிவு யார் தடுப்பாங்க? நம்மளை நாமே தடுப்போம். இப்போ அவன்கிட்ட போய் உங்கள் அப்பா ஆசைப்பட்டாரு, உங்கள் அம்மா ஆசைப்பட்டாரு, உங்கள் பாட்டி ஆசைப்பட்டாரு, மன்றத்துக்கு போனேன். எங்கேருந்து போகிறது? கல்யாணம் ஆயிடுச்சு. கபம் சரிதான் கடைசியில் நமக்கு முடிவை ஏற்படுத்தும். அதுக்காக தான் மூச்சு பயிற்சிலாம் சாமிஜி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 67 வயசுக்கும் போது நீங்கள் வாதத்தில் இருக்கிறீங்க. இப்போ பயிற்சிகள் நல்லா செய்யுங்க, வஜ்ராசனம் நிறைய போடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாலை நேரங்கள், ஏன்னா நீங்கள் மத்தியானம் உணவு சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வாதம் காத்திர டிஃபன் மத்தியானம் சாப்பிட்டு செஞ்சால் உங்களுக்கு வாதம் அதிகமாகும், உடம்புறது வாத பிடிப்புகள் அதிகமாகும், கேஸ் அதிகமாகும். இப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச உடனே வெந்நீர், வெதுவெதுப்பான வெந்நீர் கொஞ்சம் குடிக்கணும். முடிஞ்சால் ஜீரக தண்ணி வந்து நீங்கள் ரெகுலராக குடிக்கிறத ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாதம் சார்ந்த பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து நல்லா குறையும். சித்த மருத்துவத்தில் 7வது சூரணம்னு ஒரு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரையை நீங்கள் ஆஃப்டர் ஃபுட் அது யார் வேணாலும் போடலாம், குழந்தைங்க கூட போடலாம். எஸ்கேம் ப்ராடக்ட்ஸில் கூட இருக்குது. நிறைய சித்தா மெடிக்கல் ஷாப் ஆம்கால் இன்கால் கூட கிடைக்குது. இந்த 7வது சூரணத்தை சப்பி சாப்பிடணும். ஜெலசி சாப்பிடும் பார்த்தீங்களா, ஏலம் சுக்கு சித்திரத்தை பார்லி கலந்தது. அந்த மாத்திரையை நீங்கள் வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சரியாகும். இல்லையா சாப்பிட்டு முடிச்ச உடனே வஜ்ராசனத்தில்
நீங்கள் உட்காந்துக்கோங்க. நாளைக்கு அந்த உடற்பயிற்சியும் போது ஐயா அதை சொல்லுவாங்க, நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வாதம் உங்களுக்கு குறைய கண்டிப்பாக 67 வயசில் வாதம் இருக்குமா? உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே. அதனால் பார்த்துக்கோங்க, பயிற்சி செய்யுங்க. காதில் குத்தல் வலி உள்ளது, மூட்டு வலி, மூட்டுக்கு கீழ் நரம்பு இழுத்து எரிச்சல் அடைக்கிறதுன்னு போட்டீங்க. வயசு போடலை, சாந்தின்னு ஓசூர்லேன்னு கேட்குறாங்க. காதில் குத்தல் இருக்குன்னா காதில் உங்களுக்கு நீர் சேருதா பாருங்க. இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச்னாலே காதில் குத்தல் இருந்தால் நீங்கள் குளிக்கும் போது பஞ்சு வச்சுட்டு குளிக்கணும். அதிகமாக காற்றுல வெளியில் போகும்போது காதில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லது. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காதில் எதுவும் பட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் நோண்டுனீங்களா, என்ன பண்ணீங்கன்னு தெரியல. அழுக்கு இருக்குதுட்டு கண்ட எண்ணெய்கள்லாம் வாங்கினா நம்ம தேங்காய் விடலாம். நீங்கள் காதில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குளிக்கும் போது நல்ல நல்லா விடுவாங்க. இந்த குத்தல் வலிக்கு நம்ம மசாஜ் பயிற்சியில் காதுக்குள்ளே விரலை விட்டு சுற்றுறோம் பார்த்தீங்களா, நீங்கள் அது பண்ணிங்கனாலே இந்த காது குத்தல் வலிலாம் சரியாகும். காது குத்தல் இருந்தால் சில சமயம் வந்து மசாலா பொருட்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். மசாலா சாப்பிட்றது குறைச்சி பாருங்க. ஒரு வாரம் உங்களுக்கு காது குத்தல் எப்படி இருக்கு பண்ணால் காதுக்கும் தொண்டைக்கும் நடுவில் ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு என்ன பண்ணோம்னா மசாலா நிறைய சாப்பிடும் போது கொஞ்சம் வீங்குச்சுன்னா காதில் குத்தல் வலி ஆரம்பிக்கும். காதுக்கும் தொண்டைக்கும் போட்டு நடுவில் ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பில் அந்த வீக்கம் வந்துச்சுன்னா மசாலா நிறைய எடுத்திங்கன்னா அந்த பைப் மசாலா குறைச்சி பாருங்க, உங்களுக்கு காது வலி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூட்டு வலி, மூட்டுக்கு கீழே நரம்பு இழுத்து எரிச்சல் செய்ய நாளைக்கு சொல்லிடணும். வயசு என்னன்னு தெரியல, மெனோபாஸ் டைமில் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். மூட்டில் நீர் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். நம்ம பயிற்சிகள் தான் அதுக்கு தீர்வு. நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் கரும்பு ஜூஸு கொஞ்சம் குடிச்சு பாருங்கள். கரும்பு ஜூஸ் குடிச்சிங்கன்னா அந்த நரம்பு இழுக்கிறது வந்து குறைவாக இருக்கும். பெண்களுக்கு நிறைய இருக்கும் மூட்டுக்கு. அப்போ எண்ணெய் தடவும் போது முட்டியில் தடவாமல் முட்டிக்கு பின்னாடி தடவி கொஞ்சம் ஒத்தலை ஏதாவது கொடுக்கலாம். வாழ்க்கை திரிபலா அமுக்ரா ஏலாதி பொடிகளை தினமும் என்ன அளவில் சாப்பிட வேண்டும், எவ்வளவு நாட்கள் சாப்பிட வேண்டும், பயன்கள் என்னன்னு கேட்பீங்க. திரிபலா அமுக்ரா ஏலாதி பொடிகளை விட நீங்கள் வந்து மாத்திரையாக கிடையாது, அதுதான் பெஸ்ட்டு. நான் பொடி அளவு வந்து நீங்கள் ஒரு சில சமயம் அதிகமாக சாப்பிட்றீங்க இல்லை கம்மியாக சாப்பிட்றீங்க, ஒன்றும் பண்ணாது. திரிபலா அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும். அமுக்ரா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வரும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, பசி எடுக்காது அமுக்ரா எடுத்தீங்கன்னா. அமுக்ரா திரிபலா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட்ரி சொல்கிறாங்க, உணவு முறையே தான். விரதம் இருக்கவங்க 2 அமுக்ரா மாத்திரை போட்டிங்கன்னா பசி கம்மியாக இருக்கும். நீங்கள் மார்னிங் விரதம் இருந்தீங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் அமுக்ரா பொடியை கலக்கி குடிச்சிங்கன்னா பசி இருக்காது. அமுக்ரான்றது ஒரு வேறு தான், வேற ஒன்றும் இல்லை. வந்து நரம்புகளை ஊக்கப்படுத்துது. 3மே வந்து காயக்கல்ப மூலிகைன்னு சொல்லப்படுது சித்த மருத்துவத்தில். அமுக்ரா வந்து சுகர் இல்லாதவங்க 2 மாத்திரை எடுக்கலாம். காலையில் உணவுக்கு பிறகு 2 மாத்திரை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் 2 டேப்லெட்டு. சாயங்காலம் நைட்டில் வந்து அதே மாதிரி படுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டின்னர் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 திரிபலா மாத்திரை எடுக்கணும். ஏழாவது அம்மா ஒருத்தர் முன்னாடி எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. 3 வேளையும் ஒரு மாத்திரை 2 மாத்திரை சப்பி சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 6 மாத்திரை வரைக்கும் சாப்பிடலாம். ஏழாவது அதுக்கு மேலே வேணாம், நீங்கள் சப்பி சாப்பிடலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. இது 3மே பொடியை விட மாத்திரையாக எடுக்கிறது நல்லது, பொடியும் எடுக்கிறது தவறு கிடையாது. தண்ணீரை கலந்து சாப்பிடுங்க. படுத்த உடனேயே தூக்கம் வர வேண்டும், என்ன பயிற்சி செய்ய வேண்டும். அக்கு ப்ரெஷர் ரிலாக்ஸேஷன் நல்லா செய்யுங்க. 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷரும் ரிலாக்ஸேஷன் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரணும். அதை மீறி உங்களுக்கு தூக்கம் வரலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் மனசில் என்ன கவலைன்னு எடுத்து பாருங்கள். படுக்கும்போது இந்த கவலையை பற்றி நினைக்காதீங்க, யோசிக்காதீங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் 1 டம்ளர் சீரக தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக அக்கு ப்ரெஷர் நல்லா சாந்தி தர்மம் பண்ணிட்டு படுத்திங்கன்னா தூக்கம் கண்டிப்பாக வரும். உடலிலே நோய் உள்ளத்திலே கலக்கம் இருந்தால் பாவப்பதிவு இருக்கிறது என்று அர்த்தமா? கண்டிப்பாக அர்த்தம். இந்த சாமிஜி சொல்லிட்டாங்க, வினைப்பதிவின் அடையாளம் உடலிலே நோய், உள்ளத்திலே கலக்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல் சொல்லிட்டாங்க. அப்போ நோய் நிறைய இருக்குன்னா அவ்வளோ பதிவு இருக்குது நம்ம பரம்பரையிலன்னு அர்த்தம். இந்த பதிவை போக்கிப்பதற்காக நம்ம என்ன பண்ணிருக்காங்க, சாமிஜி உடற்பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. உடற்பயிற்சி விடைநின பதிவுகளை போக்குதல் மட்டுமே நம்முடைய பாவப்பதிவுகளை உடல் மூலமாக வரக்கூடிய பாவப்பதிவுகளை போக்குது. அதனால நீங்கள் இப்போ உடற்பயிற்சி செய்யுங்க, உடலில் இருக்க நோய் போயிடும். தவம் நல்லா செஞ்சீங்கன்னா உள்ளத்தில் இருக்கிற கலகங்கள்லாம் மாறி நேர்மறையான எண்ணங்கள் வரும். ரமண மகரிஷிக்கு என்ன பாவம் செய்தார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பாவம் செய்தார், இருவருக்குமே புற்றுநோய் காரணம் என்ன, சாதாரண மனிதனுக்கும் ஒரே மகான்களுக்கும் ஒரே நீதியான்னு கேட்குறாங்க. அதாவது ரமண மகரிஷி என்ன பாவம் செய்தார்னு அவருடைய முன்னோரோட பதிவு. அவரும் சராசரி மனுஷன் தானே, மகான்களுக்கு நோய் வரக்கூடாது கிடையாது. ஒரு 12 வயசுக்கு அப்புறம் தான் நான் யார் தத்துவத்தை தேடி வந்தார். அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சரும் காளி மேல பக்தியாக இருந்தார். இன்னொரு காரணம் மகான்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு மற்றவர்களுடைய பதிவு அவங்க நிறைய எதிர்த்தாங்க.
நம்மள மாதிரி மக்கள் என்ன பண்ண போய் அவங்க கிட்ட நம்ம குறைகள் எல்லாம் கொட்டி 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 திட்டு திட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தன் பதிவாக வாங்கிட்டாங்க. மகான் முன்னோரு பதிவும் இருந்தது அவங்களுக்கு, சஞ்சித கர்மமும் ஒன்று இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக இருந்தது. அதை ஏற்றுக்கிட்டாங்க. ரமண மகர்ஷிக்கு புற்றுநோய் வந்தது, கையில் அவருக்கு க்ளீன் பண்ணுவாங்களாம், அப்படியே உட்காந்துருப்பாங்க. எந்த சொல்றதையும் அப்படியே ஒரு பாட்டு காமிச்சிட்டு உட்காந்தே இருப்பாங்க. டாக்டர்ஸ்க்கே கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ வலி இருக்கும், எப்படி இப்படி இருக்கிறாருன்னு. ஏன்னா அவங்க ஆன்மா தான் வழி இல்லாதது, உடம்பு மேலே அவங்க பற்று வைக்கிறார். அதனால் உடல் வலி அவங்களுக்கு தெரியல, மன இயக்கத்தை நிறுத்திட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிதான். மகான்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வந்ததுக்கு காரணம் மற்றவர்கள் பதிவை ஏற்றுக்கொண்டது ஒரு முக்கிய காரணம். 90% ஒரு 75% மேலே சொல்லணும். மற்றவர்கள் பதிவு நிறைய ஏற்றுக்கிட்டாங்க. முன்வினை பயணம் அவங்களுக்கு வந்தது. அவங்க எவ்வளோ செஞ்சாலும் அந்த வினைப்பயணிகள் யாரும் பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. நம்ம நினச்சிக்கலாம் மாணவர்களை வந்து நம்ம பதிவெல்லாம் படிச்சு போக்க அதெல்லாம் போக்கிட முடியாது. அவ்வளோ பண்ணியிருக்கிறோம், குறைச்சிக்கலாம் வேணா. ஏன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு புள்ளி தர இருந்துச்சுன்னா ஆடும் மாடும் நடந்து போனால் இந்த புள்ளி என்ன ஆகுதுங்க, ஒன்றுமே ஆகாது. 2 நாள் மனுஷன் ஒரு 10 பேர் நடக்க போனால் அந்த புள்ளி தர வேணும் ஒரு பாட்டியம், அவ்வளோ விஷம். நம்ம வேதத்தை சொல்லு, ஒரு மனுஷனாக பார்த்தா பெருமைப்பட்ட கதை நீ அவ்வளோ விஷம், உடம்புல அவ்வளோ விஷம் இருக்குது, அவ்வளோ பதிவுகள் இருக்குது. அப்போ நாம் எப்படி அதெல்லாம் போக்கிட முடியலையா? நிறைய பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக அடுத்ததோட பயிற்சிகளை பண்ணி பாருங்க, ஒரு பதிவுகளை குறைச்சிக்கலாம். இன்னொரு கொஸ்டின், உருவ வழிபாடு ஏற்புடையதா? சுத்த வெளியில் வெளிச்சம் எதுவும் இல்லாதிருக்கும் பொழுது ஒளியாய் வழிபடுவதும் சரியா? அருட்பேராற்றல் அருட்பெருஞ்சோதி ஒன்றா? கண்டிப்பாக ஒன்று தான். இப்போ சுத்த வெளியில வெளிச்சம் இருக்கான்னு கேட்குறீங்க. சுத்த வெளியில பூமி இருக்குன்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, கரண்ட் ஆஃப் ஆகிடுதுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது ஒரே இருட்டாக இருக்குது. கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக அதையே கவனிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் உங்களால் இருட்டில் மூவ் பண்ண முடியுமா? முடியாத. கண்டிப்பாக இருளுக்குள்ளும் ஒரு ஒளி இருக்கு. சுத்த வெளிக்குள்ளேயும் இருக்குது ஒளி இருக்கு. அதுதான் சொன்னாங்க, நமக்குள்ளேயும் ஒளி இருக்கு. உருவ வழிபாடு ஏற்படுது. ஆனால் பக்தி இல்லாமல் ஞானம் இல்லை. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி சுவாமிஜியே சொல்லியிருக்கிறாங்க, பக்தி தான் பேசு ஒழுக்கத்திற்கு அடிப்படை. அதிலேருந்து தான் என்ன பண்ணுவோம், நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை விளக்கம் முழுமை பெருக்கு வரணுன்றாங்க. இன்னைக்கு பக்தி இல்லைன்னா ஒழுக்கமே இருந்திருக்காரு. ஒரு உருவ வழிபாடு வந்து பயம் கலந்த பக்தியை கொடுத்தா தான் நம்மளாம் இன்னைக்கு எப்படி இருந்துக்கிறோம். அந்த பக்தியில் ஒரு மனதை ஓர்மைப்பட்டதால இன்னைக்கு ஞானத்தில் தாவத்தில் நம்மளால உட்கார முடியும். இப்போ உருவ வழிபாடு என்பது வாழ்ந்தவர்களை தான் உருவமாக வழிபட்டு கொண்டிருக்கோம், வாழ்ந்த மகான்களை தான் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய புக்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ் கடவுள்கள்னு சொல்லிட்டு. வாழ்ந்த பெண் தெய்வங்களை தான் அந்த ஊருக்காகவே அந்த குலத்திற்காகவோ வாழ்ந்து அந்த ஊருக்காகவே மனிதர்களுக்கு தான் என்ன பண்ணுறோம், பெண் தெய்வங்களாக எல்லை தெய்வங்களாக வழிபடுறோம். பெரிய பெரிய இந்த கிராம தேவதைகள்லாம் வழிபடுறது அப்படிதான். அதே மாதிரி தான் சிவன் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்குது, கிருஷ்ணர் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. உருவ வழிபாடு தப்பு இல்லை. ஒரு நிலைக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே இறைவன் தான் சுத்த வெளி தத்துவத்தை உணர்ந்து வரணும். உருவ வழிபாடு என்பது பக்தி மார்க்கம், அருவ வழிபாடு என்பது ஞான மார்க்கம். உணவிற்காக உயிர் உள்ளவற்றை கொல்லக்கூடாது என்றால் நாம் உண்ணும் சைவ உணவுப் பொருட்கள் உயிர் உள்ளதே. அது என்ன சொல்றாங்கன்னா, சைவ உணவு கீரையோ காய்கறியோ பழமோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது என்ன ஆயிடுது, அதை பறிக்கும் போது பூமிக்கு கொடுத்துருக்காங்க வழி, அதை எடுத்துட்டு வராது. அந்த செடியில அந்த கீரையை கொடுக்கும் போதே அது எர்ப் பண்ணிடுறது தன்னுடைய வழியை. அதுக்கும் உயிர் உள்ளது. ஆனால் அதுக்கு வந்து இந்த உயிர் உள்ள ஜீவன்களை கொள்வது மாதிரி அதுக்கு பாவப்பதிவுகள் கிடையாது. அதனால சைவ உணவு வந்து உணவிற்காக உயிரை கொல்லக்கூடாது தான். கண்டிப்பாக ஒரு உயிரை நம்ம திருப்பி கொள்ளும்போது அந்த பதிவு நமக்கு வரும். சைவ பொருட்களிலும் ரஜோ தாமச குணம் உள்ளதே. கண்டிப்பாக ஒரு சைவ பொருள் ரஜோ குணத்தையும் உண்டு பண்ணும், தாமச குணத்தையும் உண்டு பண்ணும், சாத்விக குணத்தையும் உண்டு பண்ணும். ஒரு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா சாத்விக குணம், அதை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல தாமச குணத்தை உண்டு பண்ணும், மந்தத்தன்மை உண்டு பண்ணும். வறுத்து வேர்க்கடலை சாப்பிட்டீங்கன்னா ரஜோ குணம். இதுதான் எல்லாத்துலேயுமே எல்லா சைவ பொருள்களையும் இந்த தன்மை தான். ஒரு பொருளை வறுத்தீங்கன்னா கிரேவியா என்ன நிறையெல்லாம் போட்டு டேஸ்டாக பண்ணிங்கன்னா ரஜோ குணம். அதை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா தாமச குணம். பச்சையாக எடுத்தீங்கன்னா ரஜோ குணம். ஆனால் நான் பச்சையாகவே இப்போ எடுக்கலாமா, நல்லதானா? கிடையாது. குழந்தையிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி பச்சையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எடுக்கலாம். நடுவில் வந்து இந்த நிறைய டயட்டு ஐட்டம்லாம் இருக்குது. நான் பச்சையாக பழம் சாப்பிட்றேன், பச்சையாக காய்கறி சாப்பிட்றேன், நடுவில் சாப்பிட்டீங்கன்னா உடலை பாதிக்கும். ஏன்னா நம்ம உடம்பு இட்லி தோசை பொங்கல் பூரிக்கு செட் ஆயிடுச்சு. நான் 50 வயசுக்கு அப்புறம் பழத்தை சாப்பிட்ற டயட் கண்ட்ரோல் பண்ணுறேன், அந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன், இந்த டயட் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய்படுத்தும். தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பழங்கள் எடுத்துக்கோங்க, பச்சை காய்கறி எடுத்துக்கோங்க, தவறு கிடையாது. ஆன்மீகம் விலை உயர்ந்த இறை மறுப்பாளர்களை பற்றி உங்களுக்கு கருத்து, அதெல்லாம் நம்ம சொல்லவே கருத்து.
இறைமறுப்பாளர்களை பற்றிய கருத்து சித்தர்களும் நாத்திகர்களும் இருப்பதாக உணர்கிறேன் சொல்றேன். சித்தர்கள் கூட நாத்திகர்களாக இருந்தாங்க. நீங்க அப்படி கிடையாது. நீங்க அருட்தந்தையின் கேள்வி பதிவுகள் மாணவர்களை கூப்பிட பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வித்தியாசம் பண்ணாங்கன்னா, ஆத்திகர்கள்னா கோவிலில் இருக்காங்க, கோவிலில் மட்டும்தான் கடவுள் இருக்கிறதுன்னு சொல்றது, வழிபாடு ஸ்தலங்களில் மட்டும் கடவுள் இருக்கிறதுன்னு சொல்றது ஆத்திகர்கள். நாத்திகர்கள்லாம் சொல்றாங்க அங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க தான் நம்மளோட ஆன்மீகவாதிகள்னு சொல்றோம். எல்லா இடத்துலையும் இறைத்தன்மை இருக்கு. ஒருத்தர் நான் கோவிலில் மட்டும் கடவுள் இருக்குன்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்க, கோவில் அப்படின்னு பார்த்தா வெளியில இன்னைக்கு கோவிலே வச்சு அடிதடி சண்டைகள் கூட நடக்குது, நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அப்போ ஆத்திகம் நாத்திகம் என்பது இல்லை, இது ரெண்டுத்துக்கும் விளக்கம் சாமிச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. ஆத்திகம் என்பவர் ஒரு இடத்துல இறைவனை பார்க்குறாரு, நாத்திகர் என்பவர் பல இடங்கள் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்குன்னு சொல்றாரு. சொல்ற விதம் வேறு மாதிரி இருக்கு, ஏற்புடையதாக உணராதவர்கள் நம்ம சொல்றோம். எல்லா இடத்துலையும் இறைத்தன்மை இருக்கு. தூணிலும் இருக்கும் துருவில் இருக்கும் இறைவன் எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாரு. இப்போ கோயிலில் மட்டும் இருக்கிறாருன்னு பேசுறது தப்பு, எங்கேயுமே இல்லைன்னு பேசுறது தப்பு. எல்லா இடத்துலையும் இறைத்தன்மை இருக்கு. நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்காக அது கொடுத்தாங்க. சித்தர்கள் அப்படி சொல்லலை. மனித இனம் 120 வருடங்கள் வாழ வேண்டும் என்பதன் நோக்கம் என்ன, ஐயா முதலே விளக்கம் கொடுத்தாங்க. ஒருத்தர் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்க பதிவு என்ன பண்றாங்க, அவங்களே போக்கிடுறாங்க. நம்ம எல்லாம் குறைஞ்சது 100 வயசாவது வாழணும். நம்ம வீட்டில் உள்ள வயசானவங்க ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கணும். நம்ம மாமனார் மாமியார் நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும். ஏன்னா நம்ம மாமனார் மாமியார் நீண்ட நாள் உயிரோடு இருந்தால் அவங்க பதிவு என்ன பண்றாங்க, நான் நிறைய பெண்களுக்கு சொல்லுவாங்க, ஒரே குறை சொல்லுவாங்க, நம்ம தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க, அவங்க இல்லாமல் நம்ம கணவர் இல்லை. இப்போ நம்ம மாமனார் மாமியாரை வருத்தப்பட்டு ஏதாவது சொன்னோம்னா அவங்க காலம் முடிஞ்சு போச்சு, அவங்க இறைநிலை அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த பதிவு நம்ம கொடுத்த சாதனை கொடுத்த வேதனையெல்லாம் யாருக்கு போய் சேருது, யார் அனுபவிக்க போகிறா, அவங்களுக்கு பதிலாக நம்ம கணவரும் நம்ம குழந்தைங்களும் தான். ஒரு வீட்டில் நம்ம குழந்தைங்க பேரம்பேத்திக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் அதெல்லாம் அவ்வளோ திட்டாங்க, நம்ம மறந்துமாட்டோம். தயவு செய்து பெரியவர்களை வீட்டில் உள்ள முதியவர்களே திட்டாதீங்க. அவங்க நீண்ட நாள் உயிர் வாழ எவ்வளோ நாள் அவங்க உயிரோடு இருக்கிறாங்களோ, நல்ல ஆயுளோடு இருக்கிறாங்களோ, அவங்க பதிவு என்ன பண்ணுறாங்க, அவங்களே நினச்சி நமக்கு பதிவு குறைக்கிற தெய்வங்கள் நம்ம எப்படி இருக்கணும், அவங்க கிட்ட அன்பும் கருணையுமா இருக்கும். வயசானவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. அவங்க நீண்டனா அவங்க எவ்வளோ நாள் அவங்க லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு தொண்டு செய்யணும். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், நம்ம லைஃப் பண்ண எவ்வளோ நாள் முடியுமோ உடற்பயிற்சி காயக்கல்பம் செஞ்சு நீண்ட நாள் உயிர் வாழ்ந்த சாமிஜி சொல்லிட்டாங்க. பணம் காசு வீடு வாசல் நம்ம பள்ளிகளில் சேர்த்துக்க வேண்டாம், பதிவுகளை சேர்த்து வைக்காம இருக்கும். அப்போ பதிவுகளை சேர்த்து வைக்கக்கூடாதுன்னா நம்ம கண்டிப்பாக மனவளங்கள் என்பதற்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு. மற்றவர்களுக்கு நம்ம துன்பம் கொடுக்க போகிறது. அப்போ பிராரத்த கர்மத்தை நம்ம குறைச்சிடணும். இதை நம்ம வரப்போகிற சஞ்சித கர்மத்தைப்படி நம்ம சில செயல்கள் செஞ்சுருப்போம், சில செயல்பாடுகள் வரும். சஞ்சிதத்தையும் நம்ம நீண்ட நாள் உயிர் வாழ்ந்து குறைத்து கொள்ளணும். அப்படி குறைச்சிட்டோம்னா பதிவுகளை நம்ம குறைச்சிடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு பதிவுகளை கம்மியாக இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி அமைதியாக பதிவுகள் இல்லாமல் இருக்கும்போது நம்மளை பார்த்து வளர்ந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, அவங்க நிறைய பதிவை சேர்த்துக்க மாட்டாங்க. அமைதியான இது ஆன்மாக்களுக்கு பிறந்த குழந்தை இருக்கும், அமைதியான குழந்தையா, மற்றவர்கள் மனசு துன்பப்படுத்தாத குழந்தையா தான் இருக்கும். அதுக்கும் பதிவு ஆட்டோமேட்டிக்காக குறைச்சி போயிடும். வாழ்க்கை வளர்ந்து சரி. பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கல்வறுமை கலகங்கள் அடையட்டும். நலவாரை அழிவும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. பேராசிரியர் அருள்நிதி சௌமித்திரன் ஐயா அவர்கள், பேராசிரியர் அருள்நிதி பொன்னி சௌமித்திரன் அவர்கள், பேராசிரியர் அருள்நிதி பொன்னி சௌமித்திரன் அம்மா அவர்கள், அவர்களது உடல் நலம், அவர்களது அன்பு குடும்பம், அவர்களது தொண்டு தொழிலும், அவர்களுக்கு இறையர்களும் குருவர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற
இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நாளை காலையில் 9:40 சேவா சங்கம் மகம் பெரும் ஆனந்தம் உலக சமுதாய சேவை